கண்ணதாசனை கொண்டாடுவது என்பது நம்மை நாமே கொண்டாடிக் கொள்வது. காரணம், கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக எவ்வளவு கோடி பேர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பல கோடிக்கணக்கானவர்கள் இந்த 75 ஆண்டுகளாக பிறந்து வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பார்கள். அத்தனை கோடி பேருடைய இதயங்களையும் தொட்ட ஒரு கவிஞர் என்றால் அவர் கவியரசர் கண்ணதாசன். பெரும்பாலும் நம்ம வீட்டிலெல்லாம் ரேஷன் கார்டில் தான் ஒரு பேர் இல்லை. மற்றபடி நம்முடைய இதய தலைவராக கவியரசர் இலங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மாண்புகளை, அவர் படைப்புகள் வழி இந்த நாட்டிலே விதைத்த விழுவங்களை எல்லாம் இந்த பட்டிமண்டபத்திலே நண்பர்கள் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் புகழ்பெற்ற எம்ஜிஎம் கலை அறிவியல் கல்லூரியில் இங்கே இருக்கிற நண்பர்கள் சிலரும் நானும் ஒரு 1000 மாணவர்கள் மத்தியில் கண்ணதாசனை பேசினோம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு கண்ணதாசன் அவங்க அந்த சிறு இளைஞர்கள் மனசுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை என்று காட்டுவதற்காக பாடல்களை அவர் எப்படி உருவாக்கினாருங்கிறத 1-2 சான்றுகளை நான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் இட், எது உருவாச்சுங்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு முறை கவிஞருடைய ஒரு மேக்கிங், ஒரே வானம் ஒரே பூமின்னு ஒரு படம், அங்கே ஒரு சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு 20-30 கவிஞர்களே ஒன்றா உட்கார வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சிச்சுவேஷன் சொல்கிறார் டைரக்டர், நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு அமெரிக்காவில் போய் நர்ஸாக இருக்கிறாங்க. அந்த அமெரிக்காவை சார்ந்த ஒரு அமெரிக்க பிறப்பு டாக்டரோடு அவங்களுக்கு ஒரு உறவு ஏற்படுது. 2 பேரும் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறாங்க. அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்த ஆனந்தத்தில் இந்த பெண் தமிழில் பாடுகிறாள். இதுதான் சூழ்நிலைன்னு சொல்லி ஒரு 30 கவிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சொல்லி எழுத வச்சா எதிர்பார்த்த அளவுக்கு வரிகள் வரல. அந்த தயாரிப்பாளர் சொல்கிறார், இதுதான் அப்போவே சொன்னேன், கவிஞர்கிட்டயே போயிடலாம் அப்படின்னு. அப்போல்லாம் சினிமாவில் கவிஞர்னா கண்ணதாசன் தான். பூ என்றால் தாமரை, ஊர் என்றால் உறையூர், கவிஞர் என்றால் கண்ணதாசன். அப்போ கவிஞர்கிட்டே போயிடலான்னு சொல்லவும், அவர் கவிதா ஹோட்டல், அவருக்காக தேவர் உருவாக்கி கொடுத்த அந்த ஹோட்டலில் அவர் இருக்கிறார். அதில் காவேரிங்கிற ரூமில் தான் அவர் தங்குவார். ஏன்னா அவருடைய முதல் காதலி பேர் காவேரி. ரூம் பேர் அப்படி வச்சுருப்பார் அவர். அந்த காதல் ஏன் தோற்று போச்சுங்கிறது ஒரு தனி கதை. அவருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கிறார். பதில் வரும்னு பார்த்துருக்கார், வரல. சரி, நம்மளை பிடிக்கல போல இருக்குன்னு நினச்சிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு. அதனால தான் பதில் வரலை. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் மலேசியாவில் அந்த பெண்ணை பார்க்கிறார் கவிஞர். இப்படி கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. ஆடியன்ஸில் எங்கேயோ அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு வீட்டில் போய் கவிஞர் இரவு விடுதியில் போய் எழுதுகிறாரு. அந்த பெண் கூட்டத்துக்கு நடுவில் அப்படி தோன்றுனது எப்படி இருக்கான், சுவருக்கு மேலே நிலா தோன்றின மாதிரி இருக்கான். தோட்டத்து மதிர்ச்சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று, கூட்டத்தில் இருந்தாலும் குறிப்பாக என்னை நோக்கி கொஞ்சம் காற்று, ஆட்டத்து மயில் என்ற அரங்கத்து விதானங்கள் அமைதி ஊற்று, வாட்டத்தும் வளமாக வயதினிலும் அழகாக வந்தாள் நேற்று அப்படின்னு எழுதினார். அவருக்கு அவங்கள பார்த்ததும் சூழ்நிலையை மறந்து காவிரி அப்படின்னு கூப்பிடலான்னு தோணுச்சான். இந்த இதழ் வரைக்கும் வந்த வார்த்தை டக்குன்னு உள்ளே போச்சான். எப்படின்னா பூவிரித்த மெத்தையில் போட்ட கல் மாதிரி அந்த வார்த்தை உள்ளே போச்சான். காவிரி என்று எந்தன் கடை இதழ் வந்த வார்த்தை பூவிரி மஞ்சந்தன்னில் போட்டகல் ஓசையாகும்னார். அப்படி இருந்த கவிஞர் அவர். அப்போ இந்த இந்த சூழ்நிலை சொல்ல, காவிரிங்கிற ரூமில் அவர் தங்கியிருக்கார். அதை சொல்ல வந்ததுக்கு இவ்வளோ கதை சொல்லிட்டேன். அங்கே போனால் கவிஞர்கிட்ட இந்த சிச்சுவேஷனை சொல்கிறாங்க. இதில் கூட பாட்டு எழுத வந்த 30 பேரில் ஒரு 4 பேர் கூட போயிருக்காங்க. நம்ம எழுதாத வந்தால் என்ன எழுதிடுவார் பார்க்கலாம்னு போயிருக்காங்க. அங்கே போனால் சூழ்நிலை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண் அமெரிக்காவில் நர்ஸாக இருக்கிறாள்.
அமெரிக்க காதலனோடு நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கிறாள். இதுதான் சிச்சுவேஷன். கவிஞர் பொதுவாக பேனா எடுத்து பாட்டு எழுத மாட்டார், சொல்லுவார், கூட இருப்பவங்க எழுதிக்குவாங்க. எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாராம். மலைராணி முந்தானை சரிய சரிய, மண்மாதா வண்ணமடி விரிய விரிய, பூங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ, எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. இவ்வளோதான் பல்லவி. அதாவது அந்த அருவி விழுவதை கூட மலைராணி முந்தானை சரிய சரியன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே எழுதியிருக்கிறார் முள்ளும் மலரும்ல. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள்னு எழுதியிருக்கிறார். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அருவி விழுகிற வேகத்தில் அது விழுகிற போது ஏற்கனவே விழுந்து அங்கே தேங்கி இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் விலகும், ரெண்டு பக்கமாக விலகும். இது அவர் எப்படி கற்பனை பண்ணுறாருன்னா, மலைராணி முந்தானை சரிய சரிய, மண்மாதா வண்ணமடி விரிய விரிய என்று அதை எழுதுகிறார். இந்த நுட்பம்தான் கண்ணதாசன். ஒரு டியூன் சொன்னால் அடுத்த நிமிடம் அவரிடமிருந்து பொங்கி வரக்கூடிய கவிதையின் பிரவாகம் என்று ஒரு அதிசய பிறவியாக அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு என்ன தலைப்புன்னா, 81 மறைந்தார். ஏறக்குறைய 45 வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கும் அவர் கவிதை தான் காற்றை ஆள்கிறது. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். நமக்கு அடுத்த தலைமுறை கல்லூரியில் இருக்குது, அதுக்கு அடுத்த தலைமுறை பள்ளிக்கூடத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர், சரிகமப்பா, ஜீ தமிழ் சரிகமப்பா, இதில் முதலாவதாக வருகிற குழந்தைகள் எல்லாம் கண்ணதாசன் பாட்டை பாடித்தான் வெற்றி பெறுகிறார்கள். நான் கூட அதோட யோசித்தேன், இந்த ரியாலிட்டி ஷோலெல்லாம் கண்ணதாசன் எப்படி இப்படி கொடி கட்டுறாருன்னு. ரியாலிட்டி ஷோ பூரா கண்ணதாசன் ஜெயிக்கிறார். ஏன்னா வாழ்க்கையோட ரியாலிட்டி என்னன்னு பார்த்து பாடின கவிஞர் என்பதனால் ரியாலிட்டி ஷோவில் அவர் கொடி நாட்டி கொண்டு இருக்கிறார். எனவே தலைமுறைகள் தாண்டியும் கண்ணதாசன் தமிழ் வாழ்கிறது. நூற்றாண்டு வேளையிலும் காற்றாண்டு கொண்டிருக்கும் கண்ணதாசனின் கானங்கள் அன்பின் பெருக்கமா அல்லது அறிவின் விளக்கமா என்பது இந்த பட்டிமண்டப தலைப்பு. இவங்க 6 பேருமே நன்றாக பாடக்கூடியவர்கள். நடுவர் மட்டும்தான் பாட மாட்டார். நடுவர் பாடாததுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த கூட்டத்தில் அதுக்கான காரணம் உட்கார்ந்துருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகள் முன்னால் ஒரு கண்ணதாசன் விழாவில் உணர்ச்சிவசப்பட்டு நான் ஒரு 4 வரி பாடிட்டேன். அப்போ எதிரணியில் என்னுடைய அன்பு சகோதரி கவிஞர் உமா மகேஸ்வரி உட்கார்ந்துருக்கு. இங்கே இருக்கிறார், அரங்கத்தில் இருக்கிறார். அவர் எதிரணியில் பேசினார். நான் பேசி முடித்து அவர் பேசணும். அவர் சொன்னார், எவ்வளவோ கூட்டங்களில் மரபின் மைந்தன் முத்தையா பேசி நான் கேட்டிருக்கிறேன், அவர் பாடி இன்றைக்கு தான் நான் கேட்கிறேன், இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க அன்னைக்கு போட்ட போட்டிலிருந்து நான் அந்த விஷப்பரீட்சைக்குள்ளே இறங்குறதில்லை. இன்றைக்கி ஏதோ என்னை அறியாமல் பாடலான்னு பார்த்தா கரெக்டாக முன்னால் உட்காந்துருக்காங்க. கடவுள் இப்படி சில ஏற்பாடெல்லாம் பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு செய்தியை சொல்லி இவர்களை அழைக்கிறேன். அதாவதுங்க, ஒரு சூழ்நிலையை சொல்கிற போது ஒரு டைரக்டர் ஒரு லிமிட்டோடு தான் சொல்லுவார். கவிஞர் எழுதுகிற போது அவர் அந்த வேல்யூ அடிஷன் ஒன்று பண்ணுவார். இப்போ அண்ணன் ஒரு கோயில்னு ஒரு படம், அதில் காட்டுக்குள்ளே கதாநாயகன் கதாநாயகி ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. வெளியில் பூரா அவங்கள போலீஸ் தேடும். இவங்க கவலையே இல்லாமல் காதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போலீஸ் தேடுறது தெரியும், ஆனால் காட்டுக்குள்ளே நடுவில் அந்த குடோனுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் நடக்கும். அது கவிஞர் எழுதுகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். 4 பக்கம் வேடர் உண்டு, நடுவினிலே மானிரண்டு காதல், இன்ப காதல், காட்டினிலே கூடு கட்டி கூட்டினிலே குருவி 2 கூடல் கொஞ்சம் ஊடல் பல்லவி. இது கூட எழுதிடலாம். ஆனால் இது காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு காதல் என்பதனாலேயே காட்டுக்குள் காதலை பற்றி என்னென்ன காவியங்கள் வந்ததோ அதையெல்லாம் ஒரு சரணத்தில் வைப்பார். இப்போ ராமாயணம்னாலே ராமன் சீதை காட்டுக்கு போனாங்க. அது ராமாயணத்தில் என்ன காண்டம்? ஆரண்ய காண்டம். இவர் சொல்கிறாரு, ஆரண்ய காண்டம் இதை தொடங்கு, அயோத்தி பஞ்சனை போல் மயங்குங்கிறார். அது ராமனுக்கு சீதை பக்கத்தில் இருந்தால் அது ஆரண்ய காண்டமாக இருந்தாலும் அயோத்தி பஞ்சனை மாதிரி இருக்குமா. அடுத்த வரி ரொம்ப அழகு.
சாகுந்தலம் படிக்க இறங்கு, தலையடியில் கை வைத்து உறங்குனர். ஏன்னா துஷ்யந்தன் சகுந்தலை காதலும் காட்டுக்குள்ளே நடந்தது. அப்போ காட்டுக்குள்ளே நடக்கிற காதல்னு மட்டும்தான் டைரக்டர் சொல்லியிருப்பார். இந்த கண்ணதாசன் அதை கொண்டு கூட்டி சொல்லுகிறார். ஆரண்ய காண்டமிதை தொடங்கு, அயோத்தி பஞ்சனை போல் உறங்கு மயங்கு, சாகுந்தலம் படிக்க இறங்கு, தலையடியில் கை வைத்து உறங்கு என்று எழுத காவிய அறிவுமிக்க ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும் என்று பார்த்தால் கண்ணதாசன் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே அந்த கவிஞருடைய படைப்புகளில் அது வெளிப்படுத்துவது அன்பின் விளக்கமா அல்லது அறிவின் பெருக்கமா என்பதை நம்முடைய நண்பர்கள் பேசியும் பாடியும் நமக்கு காட்ட இருக்கிறார்கள். அன்பின் பெருக்கம்தான் என்ற அணியினுடைய தலைவியாக பைந்தமிழ் செல்வி புதுக்கோட்டையை சார்ந்த புதுகை பாரதி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த மேடையில் அவர் பாடியும் பேசியும் இருக்கிறார். அவர் அணியை சார்ந்து திருச்சி நகைச்சுவை சங்கத்தினுடைய செயலாளர் நம்முடைய சிவகுருநாதன் அவர்கள் அவர் பேசுகிறார். அந்த அணியில் நம்முடைய கோவையைச் சேர்ந்த ஒரு ஆய்வு மாணவி, தமிழில் மிக அழகாக பாடவும் சொற்பொழிவாற்றவும் தெரிந்த செல்வி ஹேமவர்தினி அந்த அணியிலே பேசுகிறார். அன்பின் பெருக்கத்தை விட அறிவின் விளக்கம்தான் ஓங்கி இருக்கிறது என்று சொல்ல நல்லிசை வித்தகி என்று போற்றப்படுகிற பேராசிரியை விஜயசுந்தரி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த அணியில் அவரை அடியொற்றி பேசுவதற்கு மதுரையில் ஒரு கல்லூரி முதல்வராக பணிபுரிகிற இன்னிசை வாணி என்று பாராட்டப்படும் இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியில் ஏழிசை இளவல் என்று பாட்டில் எவ்வளவு கட்டை இருக்குன்னு நமக்கு தெரியாது, அத்தனை கட்டைக்கு உச்சியிலையும் பாடக்கூடிய நம்முடைய தேவகோட்டை லட்சுமி நாராயணன் அந்த அணியிலே பேசியும் பாடியும் நம்மை மகிழ்விக்க இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு 12 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் கூட போகலாம். அதனால் 2-3 நிமிஷம் கூட போகக்கூடாது, 2 அல்லது 3 நிமிஷம் கூட போகலாம். அதற்கு மணி அடிப்பவர்களே அவன் நியமித்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் மைக்கை தட்டுவேன், மைக்கு எப்படி அடிப்பேன், அப்புறம் பேசினா மைக்காலே அடிப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ள நினைக்கிறது தான், மைண்ட் வாய்ஸ் வெளியில் வந்துடுது. தம்பி மணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நீ தான் மணியான வேலையை பார்க்கணும். அவர் எப்படின்னா 12 நிமிஷம் ஆகிறப்போ ஒரு அடி அடிப்பார், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அடி அடிப்பீங்க. கடிகாரத்தை பாருங்கள், கேலண்டரை பார்க்காதீங்க, இந்த நாள் ஓடி போயிடும். எனவே இந்த பட்டிமண்டபம் உங்கள் அனைவருடைய பேராதரவோடு இங்கே தொடங்குகிறது. 100 வேளையிலும் காற்றாண்டு கொண்டிருக்கும் கண்ணதாசனின் கானங்கள் அன்பின் பெருக்கமே என்று தன் அணியினுடைய கருத்தை முன்வைக்க பைந்தமிழ் செல்வி புதுகை பாரதி அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம் என்று சொன்ன கவியரசருடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து உலகப் புகழ் பெற்ற நம்முடைய கோவை மாநகரத்தின் கொடிசியா வளாகத்தில் இந்த புத்தகத் திருவிழாவினுடைய இந்த மேடை இன்றைக்கு கவியரசர் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கும் நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும், இந்த அற்புதமான பட்டிமண்டபத்திலே நடுவராக வீற்றிருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மரபின் மைந்தன் ஐயா அவர்களுக்கும், இரு அணி பேச்சாளர்கள், அற்புதமான சுவைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோயம்புத்தூர்காரங்கனாலே ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அன்பானவங்கன்றது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையெல்லாம் தான் நாங்கள்லாம் எந்த ஊரில் நின்னாலும் கோயம்புத்தூரில் கூப்பிட்டாங்கன்னா பேசுகிறதுக்கு ஓடி வந்துடுறோம். நாங்கள் இல்லை, நான் எல்லோரும் தட்டலாம், ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தட்டுறாரு. ஏதோ என்னை ஒருத்தர் மட்டும் தட்டிட்டு விட்டால் நான் ஏதோ இல்லாத சொன்ன மாதிரி ஆகிடாதா? அதனால் 144லாம் இல்லை. நம்ம நல்ல சுதந்திரமாக மகிழ்ச்சியாக கவியரசரை அவருடைய 100 விழாவிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய புகழிலே நிறைய பேசலாம் என்றாலும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, அவர் பாடல்களிலே அதிகம் வெளிப்படுவது அன்பின் வெளிப்பாடே என்பதை பற்றி தலைப்பு. பெருமக்களே, அன்பு என்று சொன்னால் நம்முடைய இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் மீது அன்பு வரும். தாய் மீதோ தந்தை மீதோ நம்முடைய பிள்ளைகள் மேலேயோ அன்பு வர்றதுங்கிறது சாதாரணமான ஒன்று.
கவியரசருடைய பாடல் யாரோ ஒருவர் பெற்ற ஒரு பிள்ளை, ஒரு படத்தில் யாரோ ஒருவர் பெற்ற பிள்ளை, ஒரு பெண் குழந்தை, அப்படி அழகாக கவுன் போட்டு ரெட்டை ஜடை போட்டு மாவடு மாதிரி கண்ணோட அப்படி தேராட்டம் வர்ற அந்த குழந்தைய பார்க்குறா ஒரு பெண்ணு. இந்த பெண்ணுக்கு என்ன சூழல் அப்படின்னா, அவ கணவனை கொண்டு வந்து அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துருக்கிறா. கணவனே சிகிச்சையில் இருக்கிறாரு, அவளுக்கு குழந்தை இல்லை. யாரோ ஒரு பெண்ணு பெற்ற பொண்ணை பார்த்த உடனே இவளுக்கு பாட்டு வர்ற மாதிரி எழுதுறாரு பாருங்க. இதெல்லாம் கவியரசர் ஒரு பிள்ளை பெறாத ஒரு தாய்மை உணர்வு உள்ள ஒரு பெண் மனநிலையில மாறினால்தான் எழுத முடியும். இந்த குழந்தைய பார்த்து சொல்றா பாருங்க, வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் சேயல்லவோ, பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ, தாழும் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ, மாலை பொழுதல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ, முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, சத்தான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. வருமாங்க யாருக்காவது வருமாங்க? நம்ம வீட்டில் இப்போ நம்ம பெற்ற பிள்ளைங்க சேட்டை பண்ணாலே நமக்கு கோவமாக வருது. வீட்டுக்காரர் மேலே காட்ட முடியாத கோவத்தை அவன் முதுகில் காட்டிடுறோம் சில சமயம் எப்போவாவது. ஆனால் யாரோ பெற்ற குழந்தை, உறவுகளில் நிறைய முரண்பாடு வருது இல்லை? இந்த உறவு முறைகளில் போய் ரொம்ப யோசிச்சோன்னு வைங்களேன், கிறுக்கு தான் பிடிக்கும். சரிதானுங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் 25 மத்தியானம் 3 மணிக்கு அவன் அதை சொன்னானே. இப்படியெல்லாம் ஓவர் மெமரி வச்சுக்கிட்டு சில பேர் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு உறவுக்குமே லாயக்கு இல்லாத ஆளுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் அவன் பேசினா, இந்த நேரத்தில் நீ பேசின, முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து அந்த அடுத்து வாட் நெக்ஸ்ட்னு போகிற மனநிலை நம்மள பல பேருக்கு இருக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், உறவுகளுக்குள்ள வரக்கூடிய முரண்பாட்டினுடைய காரணம் என்ன தெரியுமா? எந்த உறவுகளிடையே எவ்வளவு எல்லையோடு நாம் நிற்க வேண்டும் என்பதிலே நமக்கெல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. உரிமையோடு பழக வேண்டியவர்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். யாரோ ஒருவர்கிட்ட அதிக உரிமை எடுத்துட்டு மூக்கோட போட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கோம். இந்த குழப்பமான மனநிலைக்கு அதை அப்படியே பிரதிபலிக்கிறார் பாருங்க கவியரசர். அன்பு இருக்குங்க, அதை அடக்கி வைக்க முடியாது. வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு. அந்த அன்பு மனது முழுக்க தேக்கி இருக்கு, அதை வெளிப்படுத்தவும் முடியல, வெளிப்படுத்தாம இருக்கவும் முடியல, தவிக்கிறார் ஒருத்தர். எப்படி சொல்றாரு பாருங்க, அத பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். புரியுதா? பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும், உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். மனிதர்களுடைய உள்ள கொதிப்பை, தவிப்பை வார்த்தையில வடிச்சு அதை எளிமையா கொண்டு போய் பாமர மக்கள் வரைக்கும் சேர்க்கக்கூடிய வல்லமை எல்லா கவிஞனுக்கும் வந்துடாதுங்க. கவியரசர் மாதிரியான அபூர்வமான ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வாய்க்கும். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஆதங்கம், பாரதியார் பாடல்கள் சிலவற்றை பின்னால ஏவிஎம் ஐயா எடுத்து சினிமாவுக்கு பயன்படுத்தினார். இன்னும் கொஞ்சம் வருஷம் பாரதி வாழ்ந்திருந்தால் அவரும் இன்னும் அப்பவே கண்ணதாசனுக்கு முன்னோடியாக பல பாடல்களை பெரிய வெள்ளித்திரையிலே கொடுத்திருப்பாருல்ல. நீங்க அந்த திறமை இருந்தால் மட்டும் போதாது, அது உலக மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு ஊடகத்திலே வாய்ப்பு கிடைப்பதும் ஒரு ஆசீர்வாதம்ல. நான் அதைத்தான் நினைப்பேன் எப்பவுமே மேடைகளுக்கு வரும்பொழுது. எத்தனையோ பேர் நம்மளை விட திறமையா பேச தெரிந்தவர்கள் இருப்பார்கள், ஆனால் வாய்ப்பு அமையாமல் அவர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு எங்கேயோ இருப்பார்கள். ஆனால் ஏதோ பெரியவர்கள் செய்த பாக்கியம் புண்ணியம் எங்களுக்கெல்லாம் இந்த மேடை வாய்த்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் காலந்தோறும் நன்றியோடு இருக்கிறோம் இல்லையா? கவியரசருடைய அந்த பெரிய ஒரு ஈர்ப்பு என்ன தெரியுமா? சந்தோஷத்தை சொல்லிடலாம் சார், ஐ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சூப்பர் அப்படின்னு இப்படி கண்ணத்தை பிடிச்சி ஃப்ரெண்டு வந்தா அப்படியே ஹாப்பி பர்த்டேடி அப்படின்னு நம்ம கொஞ்சுவோம் இல்லை. என் குழந்தை வருது அப்படின்னா தூக்கி இடுப்பில் வச்சு கட்டி அணைச்சு
சந்தோஷத்தை வெளிப்படுத்திடலாம். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக நடந்துக்க வேண்டியது எப்போ தெரியுமா? 2 இடத்துல. ஒன்று, நம்ம சோகத்தை வெளிப்படுத்துறதுலையும் அடுத்தவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுலையும். சோகத்தை வெளிப்படுத்துகிற போதும் யோசிச்சு வெளிப்படுத்தணும், அடுத்தவனுக்கு ஆறுதல் சொல்கிற போதும் ரொம்ப யோசிச்சு ஆறுதல் சொல்லணும். ஏன் திருப்பி நம்மளையே கேள்வி கேட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்போம். இங்கே கவியரசர் ஆறுதல் சொல்கிறாருங்க. காலத்துக்கும் இந்த பாட்டு நிற்கிது இல்லை, 4 பக்கமும் இருட்டாக இருக்குங்க, வழியே தெரியல, எல்லா பக்கமும் கதவை அடைச்சிருச்சு. நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கையில் அடித்தவன்லாம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், நம்பின ஆளு கழுத்தறுத்தான். இந்த மாதிரி ஒரு சூழல் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு முறையாவது வந்துடும். ஒரு பெரிய அறிஞர் பேசி நான் கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இது மாதிரி ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு சூழல் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வருதோ அவன் தெளிவாயிருவானாம். ஏன் 70 வயசில் வந்துச்சுன்னா அது வரைக்கும் அதுக்கப்புறம் அவனால் அந்த அடியை தாங்க முடியாது. 25 வயசுல வந்துருச்சுன்னா கொஞ்சம் அடியை தாங்கி எந்திரிச்சு வந்துடலாம்ல அப்படின்னு அவர் அனுபவத்தை சொன்னார். அதுக்கு ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்றாரு பாருங்க. எப்படியா? கவலைப்படாதடா தம்பி, கவலைப்படாத. உலகத்துல கல் இருக்கு பாருங்க, கல். இந்த கல்லுக்கு அடியில போய் ஒரு உயிரினம் வாழுது இல்ல, அதுக்கு கூட உணவு வச்சவன் இறைவன். மாம்பழத்துக்கு நடுவுல வண்டு இருக்குல்ல, அது எப்படி போச்சு? அதுக்கு பேக் கேட் போட்டு விசா போட்டு கேட் பாஸ் போட்டு கொடுத்தாங்களே யாராச்சும்? இல்லை. இன்னமும் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்த மைசூர் இந்த உருளைக்கிழங்கு போண்டா நம்ம ஊரில் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மசாலா வச்சு செய்கிறோமா, அந்த மசாலாவை எது வழியாக வச்சாங்க, ஜிப்பு வச்சுருக்காங்களான்னு இன்னும் வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். நம்ம ஆளுக பெரிய, நம்ம மைசூரையே போண்டாவுக்குள்ளே வச்ச ஆளுக. சரி இருக்கட்டும். இந்த பையனுக்கு ஆறுதல் சொல்கிறா பாருங்க கூட பிறந்த அக்கா. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா? காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஓர் வழி இல்லையா சொல்லையா. அன்பிருக்கும் இடத்துல தாங்க இப்படியெல்லாம் ஆறுதல் சொல்ல முடியும். ரொம்ப அறிவா யோசிச்சோன்னு வைங்களேன். அதுவும் இன்னும் சொல்ல போனா கவிதை என்பதே அன்பின் வெளிப்பாடு. அவரே சொல்லியிருக்காருல, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. இருவர் துடிப்புல விளைஞ்ச மழலை எப்படி வருதோ தெரியாது, ஆனால் அந்த ஒரு மனிதன் துடிச்ச துடிப்புல கவியரசருடைய கவிதைகள் அத்தனையும் இன்னைக்கு நம்மை துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறதே, அதெல்லாம் அவருடைய அன்பின் வெளிப்பாடு தானே. 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதனுடைய படைப்புகள் இதுன்னு உலக வரலாற்றில் வேற எந்த மொழியில உள்ள கவிஞனுக்குங்க இப்படி ஒரு பெருமை இருக்க முடியும் சொல்லுங்க? பார்ன் ஜீனியஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, கருவிலே திருவுடையவர்கள். நம்ம நிறைய ஆழ்வார்கள் நாயன்மார்களை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நான் சொல்லுகின்றேன், கண்ணதாசன் அவர்களும் கருவிலேயே திருவாக வளர்ந்ததனால் தான் அவரால் இப்படி எழுத முடிஞ்சிச்சு. சும்மா மனிதர்கள் உறவு மட்டுமல்ல, உணர்வுகள் மட்டுமல்ல, இறைவனுடைய அந்த தன்மையை அற்புதமா சொன்னார் பாருங்க. அன்பின் வெளிப்பாடா இறைவன் யாரு? இப்படி பார்க்குறோம். நம்ம பார்க்குற போது எப்படி, இது சிவப்பு கலரு, இது பச்சை கலரு, இது மஞ்சள் கலர், அப்படி பார்க்குறோமா? இது அறிவுங்க. ஆனால் ஆண்டவன் எங்கே இருக்காருன்னு சொன்னார் பாருங்க. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம், மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமால் அவன் வடிவம் அதில் கண்டேன். வெளியில பார்க்கறதெல்லாம் அறிவின் விளக்கம், ஆனால் ஆண்டவனுடைய உண்மையான உருவம் என்ன? வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் என்றால் அன்பு ததும்பும் இடத்தில் ஆண்டவன் ஓடி வந்து உட்கார்ந்து அருள் பாலிப்பான் என்பதை நமக்கு விளக்கமாக அழகாக தருகிறார் கவியரசர்.
பெருமக்களே, நமக்கெல்லாம் எதிரில் ஒருத்தர் நேரடியாக எதிர்க்கிறாங்கன்னு வைங்களேன், ஓஹோ நீ இப்படி ஆளா, சரி நான் பார்த்துக்கிறேன், ஒரு திட்டத்துக்கு வருவோம் தெரியுமா. ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் கூடவே இருப்பான் பாருங்க, அவன்கிட்ட தான் ஏமாந்து போவோம். நடக்குதில்ல? பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இந்த பாட்டில் இதயமாக ஒரு வரி, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே. எப்படி? பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே என்று அன்பை சொல்ல முடியாத இடத்துல கூட அழகாக விளக்குவதுதான் கவியரசருடைய அகப்பெரிய சிறப்பு என்ற காரணத்தினால் பெருமக்களே, அறிவின் விளக்கமாக அறிவின் வளர்ச்சியை சொல்லக்கூடிய நிறைய பாடல்கள், நீ இப்படி இரு இப்படி இருக்காதே என்று கவியரசரும் பாடல்கள் வழங்கி இருக்கிறார். அதற்கு முன்னாடி வந்த வள்ளுவரில் தொடங்கி பட்டினத்தாரிலே இருந்து சித்தர்கள் வரை எத்தனையோ பேர் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தத்துவத்தை நமக்கு அறிவின் வெளிச்சமாக கொடுத்திருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் அத்துணை பேருடைய அந்த அறிவு விளக்கத்தையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் நம்மை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார் கவியரசர் என்றால் அவர் பாடல்களிலே இயல்பிலேயே மிளிர்ந்த அன்பின் வெளிப்பாடுதான் இவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கே நடுவர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவருடைய அறிவின் விளக்கத்தால் சொல்லணுமா இல்லை அவங்க அன்பின் பெருக்குக்கு அடிபற்றி சொல்லணுமான்னு தெரியல. ஆனால் இந்த வாதங்களை எதிர்கொள்வதற்கு திருச்சியின் புகழ்பெற்ற உருமு தனலட்சுமி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணிபுரிகிற சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் பேராசிரியர் நல்லிசை வித்தகி நான் விஜயசுந்தரி அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வருகிறார். தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா. கொங்குவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள். கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் கிடைத்தது போல கண்ணதாசன் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு மரபின் மைந்தன் முத்தையா கிடைத்திருக்கிறார். ஐயாவிற்கு வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் கண்ணதாசனை இன்றைக்கு கொண்டு செல்கிற பணியை மிகச் செம்மையாக ஆற்றி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் இம்மண்ணில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே கொங்குவாழ் மக்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. சொல்லப்போனால் ஒரு நூலிழையில் விலகுகிற ஒரு தலைப்பை எங்களுக்கு பேச கொடுத்திருக்கிறார்கள். கண்ணதாசனுடைய பாடல்களில் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து இந்த 100ஆண்டு வேளையிலும் நாம் முணுமுணுக்க வைக்கிற பாடல்கள் எவை, பெருமை சேர்ப்பவை எவை என்று கேட்டு அன்பினுடைய பெருக்கம்தான் என்று என்னுடைய அன்பு சகோதரி பாரதி தொடங்கினார். அதனை தொடர்ந்து நான் இப்பொழுது அறிவுக்காக பேச வந்திருக்கிறேன். அன்பு என்று சொல்லுவதற்கு கூட விளக்கம் பல பேருக்கு புரிந்து விடுகிறது. ஆனால் ரொம்ப நாளாக அறிவுக்குத்தான் விளக்கமே சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல முடியாத தமிழ் சொற்கள், விளக்க முடியாததில் ஒன்று அறிவு. அதுவும் நிறைய பேர் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிற ஒன்று அறிவு. அதுவே முதல்ல தப்பு. ஆனாலும் கூட அந்த அறிவை எல்லாரும் உயர்வாக பேசுகிறோம். வள்ளுவனிடத்திலே போய் அறிவென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? மற்ற உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து நீ அழவில்லை என்றால் நீ அறிவு படைச்சி என்னடா பிரயோஜனம்னு கேட்கிறார். அப்ப அன்பும் அறிவும் எந்த இடத்தில் சேருகிறது? இதை எப்படி விளக்கி கண்ணதாசன் தன் பாடல்களிலே வெளிப்படுத்துகிறார்? சேரமான் காதலின்னு ஒரு நாவல் எழுதினார்.
அதுல ஒரு அருமையான 2 வரி பாருங்க, நான் வியந்து படித்து பார்த்தேன். அவர் எழுதுறாரு, சாகும் தருவாயில் கிடக்கிறவன் பொருளை துறக்கிறேன் என்பதும். கவிஞர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு அறிவோட யோசிச்சு பார்க்கணும். சாக கிடக்கிற தருவாயில் இருக்கிறவன் பொருளை துறக்கிறேன் என்பதும், அனுபவிக்க முடியாத காலத்தில் பெண்ணாசையை துறக்கிறேன் என்பதும், நோயாளி பதவியை துறக்கிறேன் என்பதும் வெற்றி சொற்கள். இந்த 3ஐயும் ஆண்டு அனுபவித்து வெற்றி கண்ட ஒருவன் இவற்றை துறக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ஆண்மை துறவு என்று எழுதுகிறார். ஒன்றொன்றையும் சொல்லுகிற பொழுது அதை அறிவு தளத்திலே வைத்து சிந்திக்கிற தன்மை கவிஞருடைய எல்லா படைப்புகளிலும் உண்டு. அன்பு பெருகினால் என்னங்க ஆகும்? கண்ணு தெரியாது, கண்ணை மறைச்சிரும் பாசம். என் அன்பு தங்கை பாசத்தோடு பல பாடல்களை முன்னெடுத்து வைத்தார். எங்க அன்பு பெருகுதோ அங்கு பாசம் கண்களை மறைத்து விடும். வெள்ளம் போல ஓடுவான், வெண்மணல் மேலாடுவான், கானம் 100 பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயர் பாடி பயம் கொண்டது, அந்த பிள்ளை செய்யும் லீலை நான் அறிவேன். அந்த பிள்ளை, அந்த பொள்ள பாடினாங்கல்ல முதல்ல, இந்த பிள்ளை நலம் கொள்ளவும், என்னை பார்த்து என்னை வெல்லவும், கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்ப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சுட்டுப்பிடுவேன், ஏன்னா அவன் தப்பு செய்வான். அன்பு செய்கிற பொழுது, அன்பின் பெருக்கத்தை விரிக்கிற பொழுதெல்லாம் அது ஒரு கட்டத்திலே என் கண்ணை மறைக்கும். ஆனால் அதே அன்பு செலுத்த வேண்டிய பிள்ளையை அறிவின் விளக்கமாக கவிஞர் மாற்றுகிறார். எப்படி? பிள்ளைய நீங்க தான் வளர்த்தீங்க, நீங்க தான் படிக்க வச்சீங்க, நீங்க தான் வேலை வாங்கி கொடுத்தீங்க, இப்போ அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அங்கே செட்டிலும் ஆயிட்டான், இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகலை, இப்போ உட்காந்து அழுவுறீங்க. நான் வளர்த்தேனே, நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, அன்பை பெருக்கி வளர்த்தேனே, அவன் விட்டுட்டு போயிட்டானே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, அண்ணன் என்னடா அறிவு அப்புறம் வரும். அதனாலதான் கவிஞர் அது அறிவின் பெருக்கம். அன்பினுடைய பெருக்கத்தை அழகா சொன்னீங்கம்மா, மறுக்கல. அன்பினுடைய பெருக்கத்தை கவிஞர் எழுதுகிற பொழுதெல்லாம் அது கற்பனை பாடல்கள், கற்பனை ஊற்றெடுத்து பிறக்கும். ஏன்னா அன்பு காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், எல்லாம் ரைட்டு. ஆனா அப்படி ஒருத்தி அமைஞ்சா இப்படி பாடலாம் இல்லையா? அப்படி அமைஞ்சதுன்னா இந்த கற்பனையை கட்டி விட்டு பாட்டு பாடுங்க. இல்லைன்னா இந்த பாட்டை பாடிட்டு இப்ப மனைவியை திரும்பி பாருங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாரெல்லாம் ஒழுங்கா தவம் செஞ்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா வரம் கிடைச்சிருக்கும். இது அன்பின் பெருக்கம். ஆனா இதுவே அறிவினுடைய விளக்கமாக எழுதுகிற பொழுது எப்படி சொல்றாரு? யாருக்கும் வாழ்வுண்டு, அதற்கொரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். அவர் சொன்ன ஒவ்வொரு தாய்மொழி சொல்லும் அறிவினுடைய விளக்கம். ஒன்று சொல்லலைங்க, இன்றைக்கு மாணவர்களுக்கு
பாட புத்தகத்தில் எது எதையோ வைக்கிறாங்க. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அறிவு பாடல்கள் அத்தனையும் கண்ணதாசனுடையது. அது ஒரு பாடலை எடுத்து எடுத்து வைக்கும் பொழுது இன்னொன்னுங்க, மனித வரலாறு என்றைக்கு தோன்றியது? 4 நாள் முன்னாட கீழடிக்கு போனேன். அவங்க ஒரு காணொலி போட்டாங்க. 15 லட்சம் தொடங்கி மனித வரலாறு இருக்கிறது அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பினேன். மனிதனுடைய பரிணாம கொள்கை. முதல்ல கல்லை தான் வச்சு நசுக்கணும், அப்புறம் கல்லை தேய்ச்சி கருவியாக்கணும். பெரிய வரலாறு. நான் சிரித்தேன். 15 நிமிஷம் இந்த காணொலி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதை எடுத்துட்டு கண்ணதாசன் பாட்டு ஒன்று அங்கே வைங்க. நீங்கள் 15 நிமிஷமாக போட்ட காணொலியை ஒரு பாட்டில் கொடுத்துட்டார். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை ஆக்கினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். ஏய் தொழில்நுட்பம் இந்த இல்லையா? ஒரு தீர்க்க தரிசன பார்வை. அறிவினுடைய பெருக்கத்தாரை வெறும் அன்பு பாசம் இதுக்குள்ள போட்டு அந்த சிமிழுக்குள்ள கண்ணதாசனை மூடாதீங்கம்மா. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கவிஞர். அடுத்ததுங்க, கவிஞர் எழுதிய பாடலில் ஒரு பாட்டு அன்றாடம் வாயில முணுமுணுக்காம இருக்கவே முடியாது. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. நமக்கு மட்டும் அப்படி ஒரு சாய்ஸ் இருந்தா பாரத பிரதமர் வீட்டில் பிறக்கணும்னு நினைப்போம். இதா இல்லையா? நல்ல வேளை அவர் திருமணமே செஞ்சுக்கல, தப்பிச்சிட்டார். இந்த 140 கோடியும் போய் அவர் வீட்டில் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டா. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை, அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின்பு பயந்தென்னலாபம், பாதை வகுத்த பின்பு பயந்தென்னலாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடலையா! வாழ்க்கையிலே தடுமாறி விழுகிறவனுக்கு ஒரு கைதூக்கி எழுகிற ஒரு ஊன்றுகோல். அதை கொண்டு போய் அன்புன்னு சொல்லாதீங்க. ஜெயகாந்தன் தான் சொன்னார். கவிஞர் இறந்த உடனே ஜெயகாந்தன் இப்படி எழுதுகிறார், இனிமேல் கண்ணதாசனின் பலங்கள் மட்டுமே உலகத்தில் பேசப்படும் எழுதினார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அவர் வாழ்ந்த காலத்திலே எத்தனை விமர்சனங்களை அவர் பெற்றிருப்பார். அதனால் இவர் எழுதினார். தமிழருவி மணியன் சொன்னார், 5000 சினிமா பாட்டு எழுதியிருக்கிறார் கவிஞர். அதுல நீங்க எவ்வளவுதான் கழிச்சு 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 தூக்கி 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 போட்டாலும் ஒரு 500 பாடல்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. இப்ப எதை எடுத்தாலும் உலகத்தரம் கொடுத்தாதான் ஒத்துக்கிறான். அதனால ISI முத்திர குத்தி உலகத்தரம் வாய்ந்த பாடல்கள் 500 பாடல்களை ஒரு திரைப்பட பாடல் கவிஞன் எழுத முடியும் என்றால் இனிமேல் கண்ணதாசன் இணையாக ஒருத்தர் உலகத்தில் வர முடியாதுங்க. அத்தனை பெருமை அவனுடைய அறிவினுடைய பெருக்கத்தில். வாழ்க்கையினுடைய பிரச்சனையை கொண்டு போய் சொல்றீங்க அவர்கிட்ட. கவிஞர் சொல்லுகிறார், வாழ்க்கையா பிரச்சனையா? உண்மைதான். அந்த வாழ்க்கை பிரச்சனை கொண்டு வந்து எதிரில் நிறுத்தி அதுக்கு மேல நீ ஒசந்து நில்லு, பிரச்சனை சின்னதா போயிடும்யா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள தமிழருக்கு அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அண்ணாதுரை கண்ணதாசனுடைய திருமகனார். அவர் சொல்றாரு, எங்க அப்பா எழுதின பாடல்கள் எல்லாம் எங்களுக்காகவே எழுதியது போல் இருக்கிறது. கண்ணதாசனுடைய மகன், நல்லா கவனிச்சுக்கங்க இந்த தொடர், அவர் சொன்னது, கண்ணதாசனுடைய மகன்
என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஏற்படுகிற கர்வத்தில் ஒரு துளி கூட கண்ணதாசனுக்கு ஏற்பட்டதில்லைன்னார். எத்தனை வைர வாக்கியங்க இந்த வாக்கியம். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். அரசியல், கவிஞரை போல அரசியலில் விளையாடியவர்கள் இல்லை. இன்றைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மாறும், எல்லாம் ரைட்டு. ஆனா அதை சினிமா பாட்டில் கொண்டு வந்து வைக்கணும். அரசியல் பேசினாலே உடனே ஊடகங்கள் அதை யார் கூடயாவது கொண்டு போய் பொருத்திடுது. இப்போ நான் பேச போகிறது சத்தியமாக தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். அதுவும் இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட வேண்டிய அரசியல் இல்லை. இன்றைக்கு படம்லாம் வேற வெளியாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில் நான் சொல்றது தமிழ்நாட்டு அரசியலே இல்லை. ஏன்னா நான் தமிழ்நாடு அரசு ஊழியர், அடிக்கோடு போட்டுக்கணும். கவிஞர் மாதிரி எந்த காலத்திலும் அரசியல்வாதிகளை அவ்வளவு துல்லியமா அவர் எழுதுறாரு. இயற்கையாக அழத்தெரியாதவன், இயற்கையாக அழத்தெரியாதவன் செயற்கையாக அழுது பழகுகிற இடத்திற்கு பெயர் அரசியல். கவிஞர் சொல்றார். அப்புறம் அடுத்து இன்னொன்னு, தச்சன் செய்து கொடுத்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே தன்னேறில்லாத தலைவர்கள் என்று பட்டமடித்துக் கொள்ளுகிறார்களே. அவர் சொல்றார், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. திரும்ப சொல்றேன், நான் வங்காள விரிகுடாக்க அந்த பக்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கொண்டு இதுக்குள்ள வச்சிடக்கூடாது. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு. முடிச்சிடுறேன்யா, ஏன்னா அரசியல் பேசினாலே வந்துடும் தடை. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு, ஒளிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு, ஒளிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு, நல்ல கணக்க மாத்து. இருங்க, மொத்தமா தட்டிடுங்க கடைசியா. இந்த பாட்டு இனிமேதான் முக்கியமானதே இருக்குது. நல்ல கணக்க மாத்து, கள்ள கணக்க ஏத்து, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது. எங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு பாடல் இன்றைக்கும் பொருந்துகிறதுன்னா, என்றைக்கும் பொருந்துகிறதுன்னா, அந்த கவிஞனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எங்க பால்கோவாவில் பாகற்கா வடிவம் செய்து கடித்து பார்த்தால் கசக்கவா போகிறது? பால்கோவாவிலே பச்சை மிளகாய் உருவம் செய்து கடித்து போர்த்தால் காரமாகவா இருக்க போகிறது? அப்படித்தான் கண்ணதாசன். மேல வேணும்னா ஒரு கோட்டிங், அன்பின் 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 பெருக்கமா இருக்கலாம். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அறிவினுடைய விளக்கமாக இருக்கிறது. அன்பு பெருக்க பாடல்கள் உருக வைக்கும், அறிவின் விளக்க பாடல்கள் உணர வைக்கும். அன்பு பெருக்க பாடல்களை ஒரு முறை கேட்கலாம், அறிவின் விளக்க பாடல்களை எத்தனை முறையா அறிவு இருக்கிறதோ அத்தனை முறையும் தெளிவாக கேட்கலாம். அன்பின் பெருக்க பாடல்கள் பயன்படாது, பெரிய பயனெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனால் அறிவின் பெருக்க பாடல்கள் தன்னம்பிக்கையை தருகிறது, உங்களை உணர வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது என்று சொன்னால் நூற்றாண்டு வேளையிலும் கவிஞர் நிறைந்து நிற்பதற்கு அன்பின் பெருக்க பாடல்களை காட்டிலும் அறிவின் விளக்க பாடல்களே பெரிதும் காரணம். நன்றி, வணக்கம். இருந்தோம், இப்போதான் எல்லாருக்கும் அறிவு வந்திருக்கு. நமக்கெல்லாம் ரொம்ப அழகாக அந்த அணியை விளக்கினார்கள். கண்ணதாசன் அவர் காலத்தில் இருந்த அந்த அரசியலை பார்த்துவிட்டு அந்த அரசியலை நிகழ்காலமாக பாடல, அந்த அரசியலுக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு ஒரு பாட்டில் சொன்னார். சட்டத்தின் பின்னால் நின்று சதியாடும் கூட்டம், தலைமாறி ஆடும் அந்த அதிகார ஆட்டம், எப்போதும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம், இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும்னார். அப்போ ரொம்ப அழகாக சொன்னார், நாடக வேஷம் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன், பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில்,
பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன்னர். ஒரு தீர்க்க தரிசனமாக எப்படி அவர் அரசியலையும் தொட்டார் என்பதை பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார்கள். ஆனாலும் கண்ணதாசன் கவிதைகளினுடைய பெருஞ்சிறப்பு, பாடல்களுடைய சிறப்பு அன்பின் விளக்கம்தான் என்று பேச அந்த அணியிலே இருந்து சிவகுருநாதன் வருகிறார். அன்பு பாராட்டி அவரை நாம் அழைக்கலாம். அறிமுகம் செய்து வைத்த நடுவர் அவர்களே, அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது மரியாதைக்குரிய ஐயா சபா சிங்காரம் அவர்களை அழைத்து மரியாதை செய்யும்போது கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அரங்கத்திலே அவர்தான் இதற்கு ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு முன்பாக கடந்த 17 ஆண்டுகளாக திருச்சி நகைச்சுவை மன்றத்தில் ஜூன் மாதம் கண்ணதாசன் விழாவாக நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை மனிதர் தான் காரணம். அவர்தான் மரபின் மைந்தன் முத்தையா. இந்த நல்ல நேரத்திலே நடுவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அரங்கத்திலே இருக்கின்ற என் கோவை தமிழ் உறவுகளுக்கும் மேடையிலே உள்ள இலக்கிய வழக்கறிஞர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, விஜயசுந்தரியும் நானும் ஒரே ஊரில் ஒன்றா தான் வந்தோம். அன்பாக தான் பேசிக்கிட்டு வந்தாங்க. இப்படி ஏன் மாறுறாங்க? நாங்கள் ஒன்றும் அறிவுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அறிவுக்கு எதிரானவர், அறிவு இருக்கணும். நீங்கள் அறிவு உருவாக்கும், அன்பு அதை எப்போ பயன்படுத்தும்னு சொல்லும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ எல்லா நாட்டிலையும் அணுகுண்டு தயாரித்து வச்சுருக்காங்களே, அது அவனுடைய இயற்பியல் அறிவு, வேதியியல் அறிவு. ஆனால் எந்த நாட்டு மீதும் வீசிடக்கூடாது, மக்கள் போயிடுவாங்கங்கிறது அன்பு, மக்கள் மீது உள்ள அன்பு. அதனால தான் அதை வீசாமல் என்கிட்ட 1000 குண்டு இருக்குங்கிறான் ஒருத்தன், என்கிட்ட 300 400ன்னு கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் கவியரசு கண்ணதாசனுடைய கானங்கள் இன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அறிவை காட்டிலும் அவர் அன்பு கலந்த வரிகளை கொண்டு எழுதியதால் தான் இன்றைக்கும் நாம் கவியரசு கண்ணதாசனை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சொன்னீங்க, கவியரசு கண்ணதாசன் வைத்திருந்தது தாய் நாட்டு மீது அன்பு, அது வரிகளாக வருகிறது. கடவுள் மீது அன்பு, அது வரிகளாக வந்தது. குடும்பத்தின் மீது அன்பு, அது வரிகளாக வந்தது. சகோதரன் சகோதரி எல்லாரும் மீதுமான அன்பு அப்படி பிரவாகமாக வந்தது. நீ சொன்னீங்கல்ல கண்ணன், எனக்கு தெரிந்து கண்ணனை அதிக அளவில் கொண்டாடிய ஒரு கவிஞன் யார் என்று கேட்டால் கவியரசு கண்ணதாசன். நல்லா சொல்லுவாரே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணீரை பார்த்தவனே கண்ணன் வருவான். ஏன்? அன்பு. கண்ணன் வந்தான் இப்படியே சொல்லிட்டு போனா கண்ணன் எங்கேயா இருக்காரு? அப்படி ஒரு கேள்வி கவிஞர்கிட்ட கேளுங்களேன். கவிஞர் சொல்லுவார், கண்ணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இந்த கொடிசியா வளாகத்திலும் இருப்பான் பாரு. ஏன்னா கண்ணன் எங்கே இருக்கிறாரு? ஏன் கண்ணன் என்ன செஞ்சார் நமக்கு அப்படின்னு முதல்ல அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கவிஞர் சொல்லுவார், எல்லா இடத்திலும் கண்ணன் இருக்கிறான். அன்பாக சொன்னார், குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன். கேரளா. ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். டெல்லி ஜந்தர் மந்து. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், எங்கள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். இவ்வளோ அன்பா இருந்த கண்ணன் என்னையா செஞ்சாரு? என்ன செய்தாரு? பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் கண்ணதாசனின் புகழ் பாடுங்களே. இதுதான் அன்பின் பெருக்கங்கிறது. இதுதான் அன்பின் பெருக்கங்கிறது. இப்போ சொல்கிறோம், கவியரசு கண்ணதாசன்
தலைமுறைக்கு இந்த நாடு இந்த எத்தனை வருஷத்துக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டின் நடைமுறைகளுக்கு அன்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார். நாடு எப்படி இருக்கணும், நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும், குறிப்பாக நாட்டுடைய மன்னன் என்ன செய்யணும், யாருக்கிட்ட தெரியுமா சொன்னார்? பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட சொன்னார். அந்த வரிகளை பள்ளிக்கூட மாணவர்கள், நாடு எப்படி இருக்கணும், நாட்டுடைய மன்னன் எப்படி யோசிக்கணும், எதை நோக்கி யோசிக்கணும், மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், என்ன செய்யணும் மன்னன்? பாலன அழுவோர்க்கு பால் தருவோம். ஆவின் பால், நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க, பசினா கொடுக்கணும். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் கூழன துடிப்போர்க்கு சோறிடுவோம். பசி இருக்கக்கூடாதுங்க, அதுதாங்க அன்புங்கிறது. தாயகம் காப்போரின் தால் பணிவோம், யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். முடிஞ்சு போச்சா? சொல்லிட்டாரா இன்னைய வரைக்கும்? அதுதான் அடுத்தது சொல்கிறாரு. எப்படி ரிசல்ட், நெட் ரிசல்ட் சொல்லுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமும் கிடைக்கணும்னு நினைச்சதே கவியரசு கண்ணதாசனுடைய அன்பான வரிகள். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்து பேர் கருப்பு பணம், அதில் தான் இந்த பாட்டு. அடுத்து சொல்கிறாரு, இப்போ சொல்கிறோம் எல்லாரும் காதல், கண்ணதாசன்னா காதல் பாட சொல்லாமல் இருக்கவே முடியாது. காதலில் 2 வகை, கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், காதலிலே 2 வகை, சைவம் உண்டு அசைவம் உண்டுன்ட்டு 2 வரியில் முடித்தார். கவியரசு கண்ணதாசன் சொன்னது நிறைய, நிறைவடைந்த காதல், காதல் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நிறைவேறா காதல் பிரேக்கப்பு முடிஞ்சு போச்சு, எப்பயாவது நிறைவேறும் திரும்பவும் நிறைவேறும் அப்படிங்கிற காதலும் இருக்குது. அதுக்கு அன்பாக வழி சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஹோட்டலில் காவேரின்னு ரூமு அறை எடுத்து அந்த காதலியுடைய ஞாபகமாக, அதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இப்போ பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் காதலிப்போம், சரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போய் வீட்டில் உள்ள கடனெல்லாம் அடைச்சிட்டு செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி வந்து நிற்கும்போது அந்த பொண்ணு 2 குழந்தையோடு வந்து நிற்கும். பார்த்துருக்கோமா? நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு இல்லை, சொந்த அனுபவங்கள்லாம் மேடையில் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை நடுவர் அவர்களே, அப்படி பார்த்தா காதலில் ஜெயிச்சது நீங்கள், உங்கள் சொந்த அனுபவத்தை சொல்லலாம். ஏன்னா அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி காதலில் வந்து சில பேருக்கு நடக்க முடியாமல், அதாவது உடல் ரீதியாக உடல் உபாதைகளோட எவ்வளோ இது பார்த்துருக்கோம் நம்ம. அதை வந்து அது வர்ணிக்க, அன்புன்னா அதுதாங்க அன்பு. நாயகன், கதாநாயகன், தலைவன் எப்படி இருந்தாலும் அவன் மீது வைக்கின்ற காதல் மாறாது, அவன் மீது வைக்கின்ற அன்பு மாறாது. அந்த வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க, சொல்லுவா, 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. வீல் சேரில் நடக்க முடியாமல் இருக்கிறவனுக்கு கதாநாயகியை பார்த்து பாடுவான், புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. இதில் அறிவுக்கு என்ன வேலை இருக்குது? இதில் என்ன இருக்குது? காதல் எப்போவும் கை கூடுமா? திரும்ப சொல்கிறேன், 50-50 சாய்ஸ், 50-50 சாய்ஸ். ஒருவருக்கு ஒரு விரும்பம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியாக நான் சொன்ன கதை, கவியரசு கண்ணதாசன் விரும்பிய பொண்ணை கையில் குழந்தையோட ஒரு கூட்டத்தில் பார்க்குறாரு, மனம் பதைக்குது. அடாடா, எப்படி நம்ம காதலிச்சோம், எப்படிப்பட்ட அருமையான அழகியாக இருந்தா, இப்போ மாறிட்டாலே. அன்பின் வெளிப்பாடாக வரிகள் வருகிறது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிவள், பூவாடை வீசி வர பூத்த பருவமா,
பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அன்பின் வரிகளாக போடுறாரு. ஒருத்தர் போய் கேட்குறாரு கவிஞரை, பாடிக்கிட்டே இருக்கீங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பாருங்கன்னு சொன்ன உடனே, நான் முடியாது, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், வயசாயிடுச்சு கவிஞரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்லுவார், இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. எத்தனை வயசானாலும் விட மாட்டேங்கிறாரு. இதுதான் அன்பு தானேங்க. இதில் என்ன அறிவுக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ அண்ணன் தம்பி பாசம் சொல்கிறோம்ல, அண்ணன் தம்பி பாசத்தை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே நடைபெறக்கூடிய சிவில் கோர்ட்டில், சிவில் நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றங்களில் நடக்கிற நிறைய கேஸு அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான். வரப்பு யாருக்கு சொந்தம்னு வயலை விற்று செலவு பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஜட்ஜு ஒரு கோர்ட்டில் வருது, அப்பா எல்லாத்துக்கும் சொத்து பிரித்து வச்சார், கடைசியில் ஒரு பசுமாடு யாருக்குன்னு சொல்லலை, விட்டுட்டு போயிட்டார், அவர் போய் சேர்ந்துட்டார். தம்பி எனக்குங்கிறான், அண்ணன் எனக்குங்கிறான். ஜட்ஜு பார்த்து சொல்கிறாரு, யாராச்சும் ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போங்கடா, எல்லாம் தான் இருக்கீங்களா நல்லா இருக்கு. இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஜட்ஜு என்ன பண்ணார், அந்த மாட்டை பிடிச்சி இந்த வேப்ப மரத்தில் கட்டு, இவனுக்குள்ளார முடிவு வந்த உடனே மாட்டை அவுத்து விட்றான்னாரு. உடனே 2 பேரும் உட்காந்து பால் கறக்க ஆரம்பித்தான். இந்த 2 பேர் அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்தான். நாங்கள் சண்டை போட்டுக்கிற மாட்டுக்கு நீங்கள் யார்றான்னா, நான் உன்னோட வக்கீலோட குமாஸ்தா, அவன் உன் அண்ணனோட வக்கீலோட குமாஸ்தா, எப்படி இருந்தாலும் மாடு எங்ககிட்ட தாண்டா வரப்போகுதுண்ணா, மாடு எங்ககிட்ட தான் வரப்போகுதுண்ணா. இப்போ நான் இந்த சூழலில் இந்த அண்ணன் தம்பி எப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு பாட்டு சொன்னாருங்க. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. இதுதான் அன்புங்கிறது. இந்த கானம் இன்னை வரைக்கும் காற்றிலே உலாவி கொண்டு இருக்கிறது, நாம் ரசித்து கொண்டு இருக்கிறோம். நிறைவாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஒரு சகோதர சகோதரி பாசம்னு சொன்னால் இன்றைக்கும் எங்கள் ஊரில் இருக்குங்க. நான் டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை பக்கம், பொங்கல் சமயத்தில் எங்கள் அண்ணன் தங்கச்சி எப்படி உறவு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோன்னா, வசதி இருக்கோ இல்லையோ, அண்ணனுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, பொங்கல் சீருன்னு ஒன்று கொடுப்போம். ஒரு அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு சின்ன திரிநூலோட பழம் பணம் எல்லாமும் போகணும். எது போகலன்னாலும் பரவாயில்ல, அந்த திரிநூல் தங்கை வீட்டுக்கு அனுப்பி அந்த திரிநூலிலே தான் பொங்கலுக்கான விளக்கை ஏற்றுவார்கள் தங்கை வீட்டிலே, சகோதரி வீட்டிலே. அந்த உறவுகளை பேணி காப்பாற்றுவதில், அன்பான வரிகளை போட்டு எழுதுவதில் கவியரசு கண்ணதாசனுக்கு இணையான கவிஞர் இல்லை. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் பிரியாது காலம் இடை பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. அவர் பாடு, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா,
இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடியாலும் மறைக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாது காலை பொழுதாக விளைந்த இளந்தென்றலே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலர் தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. அன்புதான் பிரதானமானது, அன்புதான் பிரதானமானது, அன்புதான் வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. அவையை மகிழ்வித்திருக்கிறார். அவர் ஒரு வக்கீல் கதையை வேற சொன்னார். வக்கீலுக்கு தான் மாடு கடைசியாக போகும்னு. ஏன்னா இவர் ரயில்வேலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இப்போ வக்கீலாக இருக்கார். ஆனால் அதையும் இதையும் நம்ம குழப்பிக்கப்படாது. அது வேறு செய்தி, இது வேறு செய்தி. நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும்ல நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இப்போது கவிஞருடைய பாடல்களில் நம் இதயத்தை பெரிதும் கவர்ந்து நிலைத்து நிற்பது அறிவின் விளக்கமே என்ற அணியிலிருந்து இன்னிசை வாணி இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வருகிறார். லாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் உன் புகழ் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுளின் திருத்தாள்களுக்கு என் முதல் வணக்கம். கலைமாமணி, நடுவர் உள்ளிட்ட அவையோரையும் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மிகவும் அருமையான ஒரு தலைப்பு, அருமையான ஒரு மாலை. கவியரசரின் பாடல்கள் உயர்ந்து நிற்பது அன்பா அறிவா, இவ்வளவுதான் நடுவர் அவர்களே, இதான தலைப்பு. இல்லை, இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா சொல்லுங்கள், யார் வேண்டாங்கிற. நடுவர் அவர்களே, அன்பு அப்படிங்கிறது அகல் விளக்கு அப்படின்னா, அறிவு என்பது கலங்கரை விளக்கம். அன்புன்ற அகல் விளக்கு அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும் பயன்படும். ஆனால் கலங்கரை விளக்கம் என்பது ஒரு சமுதாயத்திற்கே பயன்படும். இப்போது ஒருத்தர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அரவணைப்பது அன்பு. ஏதோ கஷ்டம், ஏதோ சோகம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஆறுதல் சொல்லுவோம், விடு எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டம் தானே, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது அன்பு. எப்படி சொல்லுவோம்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இது அன்பு. ஆறுதல் சொல்லிட்டு போயிடலாம், அப்படி தான் இருக்கும்ப்பா வாழ்க்கை அப்படிங்கிறது. அறிவுனா என்ன தெரியுமா? அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். அடுத்த சரணத்தில் நம்ம கவியரசர் அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற சொல்யூஷனை சொல்லியிருக்கிறார். அதுதான் அறிவு. சரி, இந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்கிறாரு தெரியுமா? யாராக இருந்தாலும், எந்த துன்பமாக இருந்தாலும் என்ன செய்யணுமா? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே
உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டை பி சுசீலா பாடியிருந்தா எப்படி இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். அன்பில் தொடங்கி அறிவில் முதிர்வது தானே வாழ்க்கை நடுவர் அவர்களே. சரி, எதெல்லாம் அறிவு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தன்னுடைய வாழ்க்கையில் தான் உணர்ந்த விஷயங்களை, தான் கடந்த அனுபவித்த விஷயங்களை அப்படியே நமக்கு எடுத்து கொடுத்தவர் தான் கவியரசர். அவர் வாய்மொழிந்த வார்த்தைகள் அத்தனையும் அறிவின் சாரம்தான். எப்படி வாழ்கிறது அறிவு? கவியரசர் சொல்கிறாரு, ஒழுக்கத்தோடு வாழ்வது அறிவு, மானத்தோடு வாழ்வது அறிவு, எல்லாவற்றிற்கும் மேலே தன்னை தான் உணர்தல் அறிவுங்கிறாரு. செல்ஃப் ரியலைசேஷன். ரொம்ப அழகாக ஒரு பாடலில் சொல்கிறாரு, மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா. சரி, இப்படி தன்னை அறிந்து உணர்ந்து வாழக்கூடியவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இதுதான் அறிவு. தான் உணர்ந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு கவியரசர். சரி, யாரெல்லாம் அறிவாளி? இதுக்கு திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாரு, பிறருடைய துன்பத்தை யார் தன்னுடைய துன்பமாக பாவிக்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளியாம். பிரிதின் நோய் தன் நோய் போல பாவித்தல் தான் அறிவு. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படிங்கிறாரு வள்ளுவர். அப்போ கருணை தான் அறிவு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கருணை தான் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம கவியரசர் சொல்கிறாரு. கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒரு போதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்று பாடினார் புலமை பித்தன். நீங்கள் பாடினது பொருத்தம். ஏன்னா கோயம்புத்தூர்காரர் தான் புலவர் புலமை பித்தன். அந்த வகையில் இந்த அவை குறிப்பில் நீக்காமல் வச்சுக்கிறோம். மன்னிக்க நடுவர்கள். சரி, இப்போ கடவுள் ஒருவரே அப்படின்னு புரியுறது தான் அறிவுன்றதுக்கு இன்னொரு பாடல் வச்சுருக்கிறோம். இப்போது மனிதர்களாக நம்ம சாதாரண மனிதர்களாக பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்றோம் இல்லையா? இது கண்ணதாசன் பாட்டு தானே? நிச்சயமாக. ராமருடைய வாழ்க்கையிலேருந்து அழகாக நமக்கு சொல்கிறாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எப்படி அறிவோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாயை மதிப்பது அறிவு, தந்தையை வணங்குவது அறிவு, மதத்தின் பெயரால் வேறுபாடு இல்லாமல் வாழ்வது அறிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் சொல்கிறாரு. தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதங்களால் வேறுபாடுகள் இருக்குல்ல, இதற்காக அழகாக நமக்கு தன்னுடைய அறிவின் பெயரால் கவியரசர் ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப அழகாக. வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜயம் ஸ்ரீராம ஜயம்
நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமனின் கைகளில் நான பயம். ராம் 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 ராம். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி. தேவன் ராமன் எத்தனை ராமனடி. நிறைவாக ஒரே ஒரு பாடல். என்னன்னா, இப்போ நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வு இப்போ ஒற்றுமை அப்படிங்கிறது. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சேருகிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சேர்ந்து வாழும்போது தான் பிரச்சனைகளே வரும். அது நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும். இதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு பாடலில் கவியரசர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். சேர்ந்து வாழ ஆரம்பித்த பிறகு, ஒற்றுமை வந்ததுக்கு பிறகு அவங்க மேலே இது தப்பு அது தப்பு அப்படின்னு பேதம் பார்க்காம வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே. வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவர் ஏழையின் தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவர் ஏழையின் தலைவனை தினமும் எண்ணுங்கள். இப்படியாக கவியரசர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பார்த்த அத்துணை அனுபவங்களையும் நமக்கு வார்த்தைகளாக அறிவின் பெயரால் வார்த்து தந்திருக்கிறார் என்பதே என்னுடைய வாதம். நடுவர் அவர்களே, நீங்கள் ரொம்ப அழகாக கவியரசருக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க இல்லையா? கவலைகளை கழுவுகின்ற கங்கை அவர் வார்த்தைகள் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை அழகாக எழுதியிருக்கிறீங்க. கவலையை கழுவக்கூடிய கங்கை நீரை போல அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு அன்பு, ஒரு பாசத்தினால சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் முத்தாய்ப்பாக ஒரு நிறைவு வரி எழுதியிருந்தீங்க இல்லையா? கடவுளுக்கே பிடிக்கும் எங்கள் கவிஞர் தந்த பாடல்கள்னு. அதுதான் அவருடைய அறிவின் உச்சம், ஞானத்தின் உச்சம் என்று கூறி கவியரசரின் பாடல்களில் விஞ்சி நிற்பது அறிவின் விளக்கமே என்பதை உறுதி செய்து பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழர், ஓங்குக கவியரசரின் புகழ். வணக்கம். அழகாக சொன்னாங்க. தங்கங்களே நாளை தலைவர்களேங்கிற பாட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைக்கு நாம் சொல்ல வேண்டிய வேத வரிகள் இந்த வரிகள். யாரை நீங்கள் முன்னுதாரணமாக காட்டுவீங்க அவங்களுக்குன்னா, நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்னு காந்தி, நேரு, காமராஜர் என்ற முப்பெரும் தலைவர்களை ஒரு திரைப்பட பாட்டுக்குள்ளே வைத்த பெருமை கவியரசர் கண்ணதாசனுக்கு உண்டு. ரொம்ப அழகாக சொன்னார்கள். நீங்கள் புலவர் பாட்டு சொன்னதில் கூட எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்போ புலமைப்புத்தன் பாட்டு எப்படி அவங்க கோட் பண்ணிட்டாங்க, எதனா காரணம்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல பாட்டுனா அது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார் நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு ஒரு பேச்சாளர் பேசுனாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் நடுவராக உட்காந்துருக்கேன், நடுவர் அவர்களே, கண்ணதாசன் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னாங்க. நான் உடனே மைக்கை பிடிச்சி, அதை எழுதி தந்து போனார், அந்த வாலி எங்கே போனார் அப்படின்னேன். ஓ, அது வாலி பாட்டுன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தவறு கிடையாது. நல்ல பாட்டுன்னா கண்ணதாசன் பாட்டுங்கிற நம்பிக்கை தமிழர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சி தான். இப்பொழுது அன்பின் பெருக்கமே அணியினுடைய நிறைவு பேச்சாளராக அருமையான குரல் வளமும் சிறந்த சொல்வளமும் வாய்க்கப்பெற்று இளம் வயதிலேயே பல மேடைகளை கண்டு வருகிற செல்வி ஹேமவர்த்தினி அவர்களை நம்ம அன்பு பாராட்டி அழைக்கிறோம். சக பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும்
செழிப்பாக வாழவும் சீராக வாழ வைக்கவும் தெரிந்த கோவை மண்ணின் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நூற்றாண்டு வேளையிலும் காற்றாண்டு கொண்டிருக்கும் கண்ணதாசனுடைய கானங்கள் அன்பின் பெருக்கமா அறிவின் விளக்கமா என்று கேட்டால், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தமிழரினுடைய மகத்தான சிந்தனையை வலுப்பெறச் செய்த கண்ணதாசனுடைய வரிகளையே நாங்கள் மேற்கோள் காண்பிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்று பாடிய கண்ணதாசனுடைய அன்பின் பெருக்கம்தான் காரணம் என்று இங்கு ஒருவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். மிக ஆழ்ந்த நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்று எங்களுக்காக பாடி சென்ற எதிரணி பேச்சாளருக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் இந்த பாடலின் மிக அழகான வரி ஒன்று இருக்கின்றது. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். இது அறிவுதான். முருகன் என்றால் என்ன என்பது அறிவுதான். ஆனால் அடுத்த வரி அப்படி மகுடமாக வைரமாக ஜொலித்து நிற்கும் தாயினுடைய அன்பு, அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். அந்த வகையில் என்னுடைய எதிரணி பேச்சாளருக்கு மிகுந்த நன்றி. ஐயா, அன்பானவர்களுக்கு இடையே வேறுபாடு என்பது நம்மால் பார்க்கவே இயலாதுதான். வேறுபாடே நமக்கு தெரியாது. யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னு பாடினாங்க. யாருன்னே தெரியாது, இருந்தாலும் கூட நீயும் நானும் இப்படி இணைந்து விட்டோமே அப்படின்னு பாடினாங்க. அதையே கண்ணதாசனும் பாடியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இனமும் குலமும் குணமும் என்னவென்று அறியேன், இனமென்ன குலமென்ன குணமென்ன அறியேன், ஈடொன்று கேளாமல் எனையங்கு கொடுத்தேன்னு பாடுறார். எந்த ஈடும் நான் கேட்கவில்லை, என்ன அங்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். இது பாடிடலாம், சரி. தலைவனுக்கும் தலைவிக்குமான அன்பை மிக யதார்த்தமாக இயல்பாக இப்படி பாடிவிடலாம் தான். ஆனால் இதில் என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் அடுத்த வரி. எதிரணி பேச்சாளர்கள்லாம் ஏதோ அன்பை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டாங்கல்ல. அம்மா சொல்லிட்டு போனாங்க, கண்ணதாசனை சிமிழில் அடக்கி விடாதீர்கள், அன்பு என்று சொல்லி சிமிழில் அடக்கி விடாதீர்கள்னாங்க. இன்னொரு அம்மா எனக்கு சொல்லிட்டு போனாங்க, அன்பு என்பது அகல் விளக்கு போன்றது, சின்ன வெளிச்சத்தை தான் தரும் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் பாடியவரா கண்ணதாசன்? இதை பாடியவரா கண்ணதாசன்? கண்ணதாசன் எங்கு பொதுநலத்தை பாடியிருக்கிறார் என்று சொல்வது மிக முக்கியமான இடம். கதையில காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கிற அந்த அன்பை சொல்லும் பொழுது பொதுநலத்தை கொண்டு வருகின்றான். மிக இயல்பானதுதான். தனக்கும் இன்னொருவருக்குமான அன்பை மிக அந்தரங்கமாக பரிமாறிக்கொள்வது வழக்கம்தான். ஆனா கண்ணதாசன் எங்க விஞ்சி நிற்கின்றார் தெரியுமா? இந்த அன்பு உனக்கும் எனக்குமானது மட்டுமல்ல, இதையும் கடந்து உலக அன்பை பாடியவர் கண்ணதாசன். மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே, காணும் நிலமெங்கும் கவி பாடும் மனமே, உலகம் நமதாகுமே, அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே, யாவும் உறவாகுமே, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. இவ்வளவு அழகாக பாடியிருப்பது கண்ணதாசன். இங்கு பார்க்க நீயும் நானும் மட்டும் இருந்தால் போதும் இந்த உலகத்தில், நமக்கு யாருமே வேணான்னு சொல்கிறது சிற்றின்பங்க. அந்த அன்பை, அந்த சிற்றின்பத்தை பாடியவர் கவியரசர் கண்ணதாசன் அல்ல, அதையும் கடந்து நமக்கு யாவரும் வேண்டும், இந்த உலகம் நமது சொந்தம்னு பாடிய பெரும் கவிஞர் தான், இந்த பேரின்ப நிலைக்கு எய்தியவர் தான் இந்த கண்ணதாசன் என்று சொன்னால் அது மிகையாகாது. மிகச்செறிவாக இதே விஷயத்தை இன்னொரு பாடலில் சொல்கின்றார். இங்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணனும் தங்கையும் பாடுகிறார்கள். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இந்த பாடலை நான் முதல் முறையாக கேட்கும் பொழுது எனக்கு வயது 10. இறைவன் அருளால் என்னுடைய தாத்தாவும் அப்பாவும் கண்ணதாசன் பாடல்களையே கேட்டு தான் என்னை அப்படிதான் வளர்த்துருந்தாங்க. ஆனால் எனக்கு ஏதோ இந்த விவரம் தெரிந்து இந்த பாடலை உன்னிச்சு கவனித்த வயசு என்னன்னா 10 தான். ஓ,
அப்போ நமக்கு காலம், நல்ல காலம்னு ஒன்று வந்ததுன்னா எல்லோரையும் வாழ வைப்பது தான் நம்முடைய கடமையோ அப்படின்னு எனக்கு அன்பை புகட்டியவர் கண்ணதாசன். அந்த இளம் பிள்ளைக்கு அன்பை புகட்டியவர் கண்ணதாசன் தான். சரி, ஒன்று சொல்லட்டுங்களா? இங்கே பொதுநலம் என்பது மிக மிக ஆழமாக அன்பின் வயப்பட்டது மட்டும்தான். பொதுநலத்தை அறிவோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய தர்க்க ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் வரும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இன்னொருவருக்கு நம்மளால் உதவ முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா என்ற கேள்விகள் நமக்கு நிறைய வரும். ஆனால் பொதுநலத்திற்கு வேறாகவும் அந்த வேருக்கு நீராகவும் அமைவது அன்பு மட்டும்தான். அந்த அன்பு தான் கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் அனைத்திலும் வேறாக திகழ்கின்றது. இந்த வேர் மிக ஆழமாக குடிக்கொள்ளும் பொழுதுதான் தெய்வத்தையே கேள்வி கேட்க தோணும். கவியரசனுடைய பாடல்களை இதை நம்ம பார்க்கலாம். இந்த ஆழம், இந்த வேர் ரொம்ப ஆழமா இருக்கும் பொழுது தெய்வத்தையே கேள்வி கேட்கலாம். என்ன தெய்வம் இது? தெய்வமா அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாளாட்டு பாட ஆதாரமில்லை, தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும், மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை, உரைப்பது கீதை. என்ன இருந்தாலும் கவியரசு கண்ணதாசனுக்கு கண்ணன் மேல இருக்கிற அன்பு இல்லாம போகுமாங்க? இந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும்னு கேட்கிற அன்பின் உச்சம் இருக்கு பார்த்தீங்களா? இது மனிதனுக்கு மிக ஆழமான அன்பு வரும் பொழுது வரும். இதோட நீட்சி என்ன தெரியுமா? அந்த தெய்வம் இல்லாம போனா என்ன, நான் இருக்கேன் உனக்கு. அந்த தெய்வமே இல்லாம போகட்டுமே, நான் இருக்கேனே உனக்குன்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. இந்த கதையில தாய்க்கும் தகப்பனுக்கும் பேச வராது, காது கேளாது. அது மாற்றுத்திறனாளிகள். தாத்தாவிற்கு கண்ணு தெரியாது, மாற்றுத்திறனாளி. அப்போ அந்த மகன் பாடுறான், அந்த குழந்தை, அந்த பேரன் பாடுகின்றான், உங்களுக்காக நானே சொல்வேன், உங்களுக்காக நானே கேட்பேன், தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையான்னு கேட்பான். தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா அப்படின்னு கேட்பான். தெய்வம் இல்லாம போனா என்ன, அது கல்லாய் போனால் என்ன, உங்களுக்கு காதாகவும் உங்களுக்கு வாயாகவும் உங்களுக்கு எல்லாமாகவும் நான் இருக்கிறேனே அப்படின்னு அன்பினுடைய உச்சம் தாங்க பேசுவோம். சரி, இப்படியெல்லாம் பேசிட்டாருங்கிறதுனால கண்ணதாசன் கடவுளை நிராகரித்து விட்டாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தெரியும் 100% கண்ணதாசன் கடவுளை ஏற்றுக்கொண்டவர் தான் என்று. அப்படி அதோட உச்சம் என்ன தெரியுங்களா? காதலன் காதலியை பார்த்து நீதான் என் சந்நிதின்னு சொல்லுவார். என்ன வார்த்தை சார், எப்பேற்பட்ட வார்த்தை! நீதான் என்னுடைய சந்நிதி, நீதான் எனக்கு நிம்மதியை கொடுப்பவள், அன்பு நிறையும் இடம், நிம்மதி அருளும் இடம், அந்த சந்நிதின்னு சொல்றார். காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி, கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். இந்த வரி ரொம்ப முக்கியம், அதனால தான் நீங்கள் கை தட்டினாலும் பரவாயில்லன்னு பாடுனேன். நீதான் என் சந்நிதின்னு சொல்ற இடமும், அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்னு யாரை பார்த்து சொல்றோன்னு இருக்குல்லங்க, யாரை பார்த்து சொல்கின்றோம்? இப்போ நான் சொன்ன 3 பாடல்களையுமே அன்பு யார் மீது வைக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு கதையில் ஏதோ ஒரு குறை இருக்கும். இல்லை மாற்றுத்திறனாளியோ இல்லை மனப்பிறழ்வு கொண்டவளாகவோ இவள் இருக்கின்றாள். இருந்தாலும் கூட அந்த அன்பு மட்டும்தான் இப்படி பாடச் செய்யும். அறிவு இதை கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், விதி விதியேன்னு வாழ்வோம் அப்படின்னு வாழ்வோம். இங்கே நம்ம எல்லாருமே பெரும்பாலும் விதி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப சோகத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். விதியேன்னு வந்தேன், விதியேன்னு போனேன், விதியேன்னு கிடச்சிச்சு
அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சலிப்புக்காக, சோகத்திற்காக தானே விதின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் கண்ணதாசன் மட்டும்தான் விதி என்பதை கூட மகிழ்வாக ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டும் அது அவருக்கு கடவுளே கொடுத்த பரிசு, அது அவருக்கு கடவுள் கொடுத்த வரம். இந்த பாடலில் பாடுகின்றார் பாருங்கள். நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ. நீ என் வாழ்க்கையில் கிடைச்சிட்டுங்கிறது விதி, அப்படி இல்லை. நீ என் வாழ்க்கையில் கிடைச்சது விதின்னா, நீ தான் எனக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்னா, நீ தான் எனக்கு கிடைச்ச வரம்னா, உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும்? என் உயிர் மாதிரி வச்சுக்க வேண்டாமா? நீ தானே எனக்கு என் உயிரே அப்படின்னு இப்போ கேட்டு பாருங்கள். என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ. இப்படியாக அன்பின் பெருக்கத்தை பாடியவர் காத்திருப்பையும் மிக அழகாக பாடியிருக்கின்றார். ஒரு பெண்ணினுடைய ஏக்கம், ஒரு பெண்ணாகவே மாறி பெண்ணின் மனநிலையை மிக ஆழமாக புரிந்து கொண்டு பெண்ணாகவே தன்னை பாவித்து கொண்டு காத்திருப்பை காலம் காலமாக தமிழர்கள் பேசியிருக்கின்றோம். கண்ணதாசன் இன்னும் விஞ்சி பேசியிருக்கின்றார். காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, வரும் காற்றினிலும் பெரும் கனவினிலும் நான் காண்பது உன் முகமே, நான் காண்பது உன் முகமே, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை, நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறக்காமல் காலந்தோறும் கண்ணதாசன் நம் மனதில் குடியிருக்கின்றார் என்றால் அதற்கு காரணமாக நான் நினைப்பது, வரும் காற்றினிலும் பெரும் கனவிலும் உன் முகமேன்னு பாடினார். நான் பார்ப்பதெல்லாம் உன்னுடைய முகம்தான், எங்கே காண்பதெல்லாம் உன்னுடைய முகமானா? அதுவும் இல்லை. அதை தாண்டி காற்றெல்லாம் உன்னுடைய முகம்னு சொன்னார். இந்த காற்றெல்லாம் உன்னுடைய முகம் என்று பாடிய கண்ணதாசனுடைய அன்பின் பெருக்கம்தான் இன்று காற்றாண்டு கொண்டிருக்கின்றது என்று நான் சொல்வேன். இப்படியாக நான் பாடும் பொழுது இங்கு நான் கவனித்தேன், பலரும் என்னோடு இணைந்து பாடினீர்கள். இப்படி ஒவ்வொருவரோடும் உணர்ந்து ஒவ்வொருவரும் கலந்து உறவாடிய பாடல்கள் கண்ணதாசனுடைய அன்பின் பெருக்கமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவராலும் இந்த பாடல்களோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். எல்லா இடங்களிலும் கண்ணதாசனுடைய அன்பு பாடல்களை எல்லாம் நம்மால் தொடர்பு படுத்தி கொண்டு இருக்கவே முடியும். இன்னும் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் இங்கு வைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது உங்க மேல இருக்கிற அன்பால் 3வது மணி அடிக்காம இருக்காங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு சாட்சி ஐயா, அந்த முத்தையாவின் மீது வைத்த பெரும் அன்பினால் தான் இந்த முத்தையா அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அந்த பெரும் சாட்சியை நடுவர் முன் வைத்து இதற்காக உங்களுக்கு கூடுதலாக ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இதற்காகவே என்னுடைய பேச்சை நான் இங்கு நிறைவு செய்து கொள்கின்றேன். நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹேமவர்தினி ஒரு வாழும் சாட்சியாக நம் முன்னே பாடினார். இது இந்த வரிசை தொடர வேண்டும் என்பது நம் பிரார்த்தனை. இப்போது ஏழிசை இளவல் தேவகோட்டை லட்சுமி நாராயணன். எங்கள் செட்டிநாட்டிலே பிறந்த கவியரசு கண்ணதாசனுடைய புகழை பேசுவதற்கு கொங்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு அற்புதமான பட்டிமன்றம். கவிஞர்களுக்கெல்லாம் அரசனாக திகழ்கிற இந்த கவி கோவை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த கோவை.
எவ்வளோ பெரிய பாயிண்ட் தெரியுமா அது? நல்லா கைதட்டணும் இதுக்கெல்லாம். எத்தனையோ கவிஞர்கள் தமிழுக்கு கைகட்டி சேவை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழே ஒரு கவிஞனிடத்திலே கைகட்டி சேவை செய்ததென்றால் அந்த பெருமை நம்முடைய கவியரசருக்கு தான் உண்டு. பொதுவாக கோவக்காரங்களை யாருக்கும் பிடிக்காது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற கோவக்காரங்களை பிடிக்காது. ஆனால் கோவைக்காரங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா ரசிப்பீங்க. அதுக்காக சொன்னேன். இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கிற கவிதைகளால் ஜனங்களின் உள்ளங்களை கவர்ந்த ஜனநாயகனே, கவிதை ரசிகர்களின் உள்ளங்களில் உட்கார்ந்திருக்கும் உற்சவ மூர்த்தியே, பேச்சாளர்கள் தினம் தினம் பாடுகிற சில நேரங்களில் நான் சர்வாதிகாரியும் மாறுறது உண்டு. இல்லை, எனக்கு நீங்கள் டைம் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுனால முன்னாடியே சொல்லிடுறேன். அதெல்லாம் எங்கள் மின்னலே, இலக்கிய பின்னலே, தமிழ் ஜன்னலே, எங்கள் அண்ணலே, உங்கள் தமிழை கேட்டால் தீர்ந்து போகும் இந்த கோவை ரசிகர்களுடைய இன்னலே இன்னலே இன்னலே. ஆனால் சார் 3 பேரும் அன்பு அன்பு அன்புன்னு எங்கே சார் இருக்குது அன்பு? இன்னைக்கு அன்பு வார்த்தையாக இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கா யாருக்காவது அன்பு? யார் மேலேயாவது? ஒருத்தன் எழுதினா, இந்த உலகத்தில் அறிவை தேடி ஓடினால் விடை கிடைக்கும், அன்பை தேடி ஓடினால் ஒரு வடை கூட கிடைக்காது. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க. சத்தியமாக இது வரைக்கும் எந்த பெண்ணையுமே நான் காதலிச்சதில்லை. காதலே எனக்கு அமையலை. ஏன்? புத்திசாலிகளுக்கு எப்போதும் காதல் அமையாது அவ்வளோ சீக்கிரம். நான் அறிவாளி, புத்திசாலி சார். அது மட்டும் கிடையாது, 25 வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகலை சார் எனக்கு. ஏன் ஆகலை? அறிவு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுவானா? ஆனால் ஒருவேளை அறிவு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமும் என் அறிவை பயன்படுத்துவேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? என் மனைவியை ஹெல்மெட் மாதிரி வச்சுக்குவேன், பார்த்துக்குவேன். ஹெல்மெட்டை தலை மேலே தூக்கி வச்சா உசுறு பொழைச்சிக்கலாம், மனைவியும் தலை மேலே தூக்கி வச்சா உசுறு பொழைச்சிக்கலாம். இதை கவியரசர் சொல்கிறார். எப்படி? ஒரு நாள் பெண்ணை தெய்வம்னு கொண்டாடிட்டு இன்னொரு நாளை பெண்ணை பேதைன்னு சொல்கிறானே அறிவற்ற மனிதர்கள். இப்படியா இருக்கிறது? பெண்ணே தெய்வம், அன்னை கடவுள், பெருமை என்று பேசுகிறான். பெண் பேதைகள் என்றும் பேடிகள் என்றும் மறுநாள் அவனே ஏசுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்றோம். யார் சொல்றா? நம்மளே சொல்லிக்கிறோம். எந்த நாயாவது சொல்லியிருக்கா மனுஷனுக்கு 6 அறிவுன்னு? நாய்க்கு நரிக்கு எல்லாத்துக்கும் 5 அறிவு. ஆனால் 5 அறிவு இருக்கிற அதுக்கு இருக்கிற நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கா? கவியரசர் கேட்கிறார், அறிவோட கேட்கிறார். நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும். நரியாய் அவனே உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும். காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும். காற்றாய் நெருப்பாய் நீராயிருந்தால் கடுகளவாவது பயனிருக்கும். ஆறறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான். அந்த 6ஆம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான். எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அறிவு. சகோதரி சொன்னாங்க, தெய்வத்தை கேள்வி கேட்கறது அன்பா? எங்க கேள்வி கேட்கறதுக்கே அறிவு வேணும் சார். அறிவுல இருந்து தான் கேள்வி பிறக்குது. தெய்வத்தை பார்த்து யாராவது நம்மளாம் என்ன சொல்லுவோம்? தெய்வத்தை பார்த்து வணங்குவோம் பயங்கரமா. ஆனால் அவர் கடவுளையே கடங்காரன்ட்டாருங்க. அதோட நிறுத்தல, குடிகாரன்ட்டார். யாருக்கு துணிச்சல் வரும்? அறிவு இருக்கிறவருக்கு தான் துணிச்சல் வரும். எதனால் கடங்காரன் நான் கடவுள்? என் வாழ்க்கையில் அளவற்ற துன்பங்களை நீ கொடுத்து விட்டாய். என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை பூரா எப்போ நீ போக்குறியோ அப்போதான் உன் கடன் தீருங்கிறார். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். குடிகாரன் ஏன் சொல்கிறாரு? குடிகாரனுக்கு நல்லது கெட்டது தெரியாது, நியாயம் அநியாயம் தெரியாது, போகும்போதே தள்ளாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு போவான். அதுமாரி கடவுள் ஏழைகள் வாழ்க்கையில் விளையாடுறான், அதனால் ஒரு குடிகாரனா. ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவாணி கூட குடிகாரன். யாருக்கு சார் துணிச்சல் வரும்? அவருடைய அறிவு தானே கேட்டது. கடவுள் கல்லாயிட்டாராம். ஏன் கல்லானாரு? கல் நெஞ்சம் படைச்ச மனுஷனால கல்லாயிட்டாராம். அதுக்கு முன்னால கல்லா இல்லையா? கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அதோட இல்லை, கடவுளே பூமிக்கு வந்திருக்காராம் சார் ஒரு நாளைக்கு.
போய் எல்லாரையும் பார்த்து கேட்டிருக்காரு, ஹவ் ஆர் யூன்னு இருக்கார். கடவுளுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்கக்கூடாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஒருத்தன் சொல்லியிருக்கான் வாழ்க்கை இனிமையாக இருக்குது, இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் கொடுமையாக இருக்குது. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான். அடுத்த வரி, ஒரு மனிதன் வாழ்வை கொடுமை என்றான் தானே எழுதணும், எழுதலை. ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், அவனுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கான், அவன் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதே இன்னொருத்தனுக்கு கொடுமையாக இருக்கான். எவ்வளோ அறிவு சார்! இந்த உலகத்தில் வைத்தறிச்சலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது சார். எந்த பேச்சாளரும் இப்படி பேச முடியாது, நான் தான் பேசுகிறேன். இவ்வளோ லைட் இருக்குல்ல சார், இந்த லைட்லேருந்து வெளிச்சம் வருது. ஏன் வருது? லைட்டு எரியுது, அதனால வெளிச்சம் வருது. உலகத்திலேயே எரியாமையே வெளிச்சம் வருதுன்னு கண்டுபிடிக்காமையே எரியிறது வயிறு தான். நம்மளை பார்த்து வயிறு எரியாம, அந்த அவன் வயிறு எரியுதுடா, என்ன வெளிச்சம் வருதுடா வயிற்றுல, வயிற்றுச்சல் படுறானே, நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா கடவுளுடைய அமைப்பு அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? புலி கொடுமையானதுன்னு அதனுடைய பார்வையை வச்சு சொல்லிடலாம், ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவனோ அவனை பார்த்து சொல்ல முடியாது. பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. யாராலையும் சிந்திக்க முடியாததெல்லாம் சிந்திப்பார் கவியரசர். ஓ, காதல் தோல்வியில் முடிஞ்சிருது, காதலில் தோத்ததுக்கப்புறம் தான் பல பேருக்கு அறிவே வருது, அவசரப்பட்டமேடா. அதுக்கப்புறம் தான் மனசு படுற பாடம் அவனுக்கு புரியுது. அதுக்கு எழுதுறாரு சார் கவியரசர், சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும், இரண்டு மனம் வேண்டும். ரெண்டு மனம் கேட்குற, ரெண்டு மனசு வேணுமா? நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. எப்படி? ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ ஒரு விஷயத்தை ஏன்னு கேட்கறது அறிவுன்னு சொல்கிறோம். எப்படி? இந்த உலகத்தில் ஏதாவது நிலையாக இருக்கா? எதுவுமே நிலையாக இல்லை. உண்மையாகவே கடவுள் நேரில் என்கிட்ட வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டார்னா, நான் வரம்லாம் கேட்க மாட்டேன் சார். என் ஆண்ட்ராய்டு ஃபோன் அவர்கிட்ட கிஃப்டாக கொடுத்துருவேன். கடவுள்கிட்ட எதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை கிஃப்டாக கொடுக்குறேன்னா, அப்போயாவது அவர் என் வாழ்க்கையில் விளையாடாமல் ஃபோனில் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பார்ல, அதான். இப்போ கடவுளை இப்படிலாம் பேசினவர் திடீர்னு மனசு மாறிறார். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. இப்போதான் நாங்கள் கடங்காரன் குடிகாரன்னாரு, அதுக்குள்ளே ஆண்டவனை விட எனக்கு ஆறுதல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவரே சொன்னார், மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம். இது மனுஷனுக்கு மட்டும் பொருந்தாது, கடவுளுக்கும் பொருந்தும். கடவுள் நல்லது பண்ணால் அவரை பாராட்டுவார். அவரே ஏழைகள் வாழ்க்கையில் விளையாடுறாரா, அவரையே கடங்காரன் குடிகாரன்னு சொல்கிறதுக்கும் கவியரசருடைய அறிவு தயங்காது. அதுதான் கவியரசர். வாழ்க்கையினுடைய நிலையாமையை அவரை மாதிரி சொல்கிறவங்க யாருமே கிடையாது. சுடுகாட்டில் ஒரு வெட்டியான் பாடிக்கிட்டு இருக்கார். ஒரு ஜோசியக்காரர் நாகேந்திர பூபதி ஜோதிடர்னு போட்டிருக்கு. இந்த ஜோசியக்காரன் எப்படிலாம் வாழ்ந்தான் வாழ்க்கையை, ஆனால் ஊருக்கே தேதி சொன்ன ஜோசியக்காரனுக்கே தேதி சொல்லிட்டாங்களே. கவியரசர் யோசிக்கிறார், எப்படி? தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான், அவன் சேராத வைத்தியத்தை சேர்ந்து படித்தான். மருத்துவருக்கு சொல்றார், பிறர் நோய் தீர்க்கும் மருத்துவர்தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா, உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா. ஹோய், நல்ல நீதி சொல்லும் ஜோசியர்க்கும் தேதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ, கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ. வாழ்க்கையினுடைய நிலையாமை நெல்லைக்கண்ணன் ஐயா தான் சொல்லுவார், மனுஷன் தப்பு பண்ணுறதுக்கு என்ன காரணமா? நமக்கு சாவே கிடையாதுறான்னு நம்புறானே மனுஷன், நம்ம சாகவே மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானே, டே நம்புடா, செத்து போயிரோடா நீ நம்புடா அப்படிம்பார். நெல்லைக்கண்ணன் ஐயா சொல்லுவார். இதுதான் சொல்கிறார் கவியரசர். மனிதன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான், ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறார்? மனிதன் நினைப்பதுண்டு நினைக்கிறான் என்ன நினைக்கிறான், ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறார்? மனிதன் நினைப்பதுண்டு
வாழ்வு நிலைக்குமென்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று. மனிதனுடைய நினைப்பு என்ன, இறைவனுடைய நினைப்பு என்னங்கிறத ஒப்பிட்டு சொன்னவர். இப்போ இந்த உலகத்தில் தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளினுடைய தாய். ஒரு பதப்படுத்தப்பட்ட தவளையினுடைய காலில் கத்தியை வச்சாங்க, கால் உதறிச்சு, உடனே அதுலேருந்து மின்சாரத்துக்கான கரு கிடைச்சது. சிலந்தி வலையை பார்த்தாங்க, அதுலேருந்து தொங்கு பாலத்துக்கான சிந்தனை உருவானது. இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ஒன்று உருவாகுது இல்லை, இது எல்லாமே அறிவு தான். இப்போ காசி நகர்ப்புலவர் பேசும் முறை தான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம், சிந்தித்தது பாரதியினுடைய அறிவு. அதை ஒரு விஞ்ஞானி நிறைவேற்றி காட்டினான், இந்த மைக்கை கண்டுபிடிச்சு. அப்போ ஒரு சிந்தனை பிறப்பதற்கும் அறிவு தேவைப்படுது, அந்த சிந்தனையை அந்த கனவை மெய்யாக்குவதற்கும் ஒரு விஞ்ஞானியினுடைய அறிவு தேவைப்படுது இல்லை. அதை சொல்றாரு பாருங்க. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், பணம் தனை படைத்தான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ வரட்டா அப்படிங்கிறதுக்கு பெல் அடிச்சிருக்காங்க. அதுக்காக சொன்னேன். நிறைவான ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எங்கள் நடுவர் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர். எங்கள் நடுவர் அவர்களுடைய கவிதையை பாராட்டணும்னாலும் விமர்சிக்கணும்னாலும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியே இல்லாத ஒரு ஆள் போய் கவிதையை குறை சொன்னால் நடுவர் அவர்கள் இல்லை, யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஒரு கவிஞனுக்கு ஒரு இருமாப்பு, ஒரு கர்வம் இருக்கும், வித்யா கர்வம் இருக்கும். அதை ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு கலைஞன், தமிழ் புலவன், அவனுடைய கோபம் எப்படி இருக்கான். அவன் சண்டை போடும்போது கூட, இப்போ எங்கள் நடுவர் அவர்களே சண்டை போடுறாருன்னு வச்சுங்க, ஒரு 10 பேரோட எப்படி சண்டை போடுவார். நல்ல கற்பனைங்க உங்களுக்கு, நல்ல மனசு. அப்படிங்கிறத யோசிச்சவர் கவியரசர் எப்படி, நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு, இந்த கவிதையில் குறை சொல்லுவாரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா, நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூடா. கவிஞனுடைய கோபம். இதெல்லாம் 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த பாட்டெலாம் கை தட்டுவீங்க நம்பிதான். அம்மென்னும் முன்னே 1000 பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா, அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா, வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து, நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. கவியரசர் இப்படி நிறைவு செய்கிறேன் சார். புத்தக திருவிழா ஒரு அறிவு திருவிழா சார். இத்தனை புத்தகங்கள் பிறந்ததுக்கு என்ன காரணம்? அச்சு இயந்திரங்கள் காரணம். அச்சு இயந்திரங்கள் தான் இத்தனை புத்தகங்கள், இத்தனை பத்திரிகைகள் வந்து ஒரு அறிவு புரட்சிக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த அச்சு இயந்திரத்துக்கு பாட்டு போட்டவர் கவியரசர் எப்படி, உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது, பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பலனில்லை, அத மயில நினைச்சு பேப்பரில் அடிச்சா மறுத்து பேசாளில்லை, உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. நேரம் முடிந்து விட்டது என்பது எனக்கும் விளங்குது என்கிற காரணத்தினால், நூற்றாண்டு கடந்தும் காற்றாண்டு கொண்டிருப்பதற்கு கவியரசருடைய கானங்கள், அதிலே அமைந்திருக்கிற அறிவின் விளக்கமே காரணம் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் வழங்குவார் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே கொடிசியா திருவிழாவில் நாங்கள் நடத்திய கண்ணதாசன் பட்டிமண்டபத்தை இன்று வரை யூடியூப்பில் 5,35,000 பேர் பார்த்திருக்கிறார்கள். அதில் ரிப்பீட் ஆகாத பாடல்களாக நம்முடைய நண்பர்கள் இங்கே வைத்தார்கள். நான் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே ஒரு தீர்ப்பை நான் சம்மப் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன். கவிஞருக்கு இருக்கக்கூடிய பெரிய சிறப்பில் ஒரு குழந்தையை பார்த்து அவர் எப்படி பாடினார் அப்படின்னு இந்த முத்தான முத்தல்லவோ பாட்டெலாம் பாடினாங்க.
அன்பு அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மனநிலையை பாடுவது கூட எளிது. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஆகி சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிற போதே கணவனும் மனைவியும் பிரிந்து போகிற காட்சிகளை நாம் பார்க்குறோம். விவாகரத்துங்கிற பேரில் பல இடங்களில் அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தை மனசு என்னவாக இருக்கும் என்று எழுதிய கவிஞர் கண்ணதாசன். அவர் சொன்னார், கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டிலே என்றார். அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே அதிர்ஷ்டமில்லா பொண்ணுக்கு தான் சேர்த்து பார்க்க முடியலேன்னு அவங்க தப்பை தன்மேலே ஏற்றிக்கொண்டு அதிர்ஷ்டமில்லா குழந்தைன்னு தன்னை சொல்லக்கூடிய ஒரு குழந்தை உள்ளத்தை கவிஞர் படைச்சு காமிச்சார். அவர் சொல்கிறாரு, பெரியவங்களை பார்த்து அந்த பிள்ளை பாடுது, அங்கும் இங்கும் சேர்த்து வைக்க எங்களுக்கும் வயசில்லை உங்களுக்கும் மனசில்லை என்று அந்த பிஞ்சு விரல்கள் நீளுகிற போது மூத்த தலைமுறை தலை குனிந்து நிற்குது. இது அன்பா அறிவாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த அன்பின் வடிவாக குழந்தை நமக்கு ஒரு அறிவை ஊட்டுகிறது. கண்ணதாசனுடைய பெரிய சிறப்பு என்னென்னா, நம்ம பழைய காலத்து செய்திகளை சினிமா சூழலுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்பார். இப்போ நமக்கெல்லாம் சிலப்பதிகாரம் தெரியும். கோவலன் கண்ணகியை மணந்து கொண்டான். அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது, நல்ல விதமாக தான் நடக்குது. மாதவியினுடைய அரங்கேற்றத்துக்கு போகிறான், பார்க்குறான். ஒரு மாலையை ஏலம் போடுறாங்க. இந்த மாலையை வாங்கினா மாதவி அவங்களுக்கு சொந்தம்னு 3000 பொன் கழிஞ்சு. மாலை வாங்குனர் சாலும் நம் கொடிக்கிறது இவன் போய் வாங்கிடுறான். அப்போ கல்யாணம் ஆன பிறகு தான் கோவலன் வாழ்க்கைக்குள்ளே மாதவி வந்தாள். இது சிலப்பதிகாரம். கவிஞர் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுகிறாரு. திருமணத்துக்கு முன்பு கலை உலகத்தில் 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணுமா பழகியிருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லா உறவும் உண்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாண ரிசப்ஷன் இப்படி கொடிசியா மாதிரி ஒரு மண்டபத்தில் நடக்குது. அங்கே இசை நிகழ்ச்சி நடக்குது. அந்த இசையை பாடுபவள் இவனுடைய முன்னாள் காதலி. இந்த சிச்சுவேஷனில் சிலப்பதிகாரத்தை அப்படியே புரட்டி போடுறார் கவிஞர். அவர் சொல்கிறார், காவிரி நகரில் கடற்கரை ஓரத்தில் மாதவி ஆட வந்தாள், ஒரு மன்னனும் கூட வந்தான், அவர் பூவிரி மஞ்சத்தில் பொருந்திய பின்னே கண்ணகி வாழ வந்தாள், அதையும் மாதவி காண வந்தாள். உலக இலக்கியத்திலேயே அப்படி ஒரு ட்விஸ்ட் கிடையாது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதையை அப்படி புரட்டி போட்டு பாடுகிற பாங்க. அதில் தலைவி தோழி 2 பேரும் பேசிப்பாங்க. இன்றைக்கி தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு காதல் வந்துருச்சுன்னா உடனே இன்ஸ்டாவில் போட்டுடுறா. கைஸ் பாருங்க கைஸ் அப்படின்னு போடுறா. டியூடா? சரி, உங்களை மாதிரி இளைஞருக்கு தான் தெரியும். சரி. ஆனால் ஒரு பெண்ணுக்கு உள்ளபடியே காதல் வந்தால் தன் தோழிக்கு கூட தெரிவிக்க தயங்குவாள்னு ஒரு பாட்டு கவிஞர் எழுதுகிறார். தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவின்னு ஒரு பாட்டு. அதில் தலைவியுடைய விரக தாபத்தில் அணிந்திருக்கிற முத்து கூட கருகிடுச்சுன்னு தோழி சொல்லிட்டா. முத்தும் மணியும் கருகிடும் வண்ணம் மோகத்தில் ஆழ்ந்தாள் தலைவி. இப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம், இவ தான் சொல்லிட்டாளோ தோழிக்கிட்டேன்னா. அவர் சொல்கிறாரு, முத்தத்தை இழந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் உணர்ந்தாள் தோழி. தலைவியுடைய மௌனத்தில் புரிஞ்சுக்கிட்டாளாம். இவ எப்படி இருந்தாளாம், யார் மாதிரி இருந்தாளாம், காவிரி கரையின் ஓரத்திலே இதுபோல் வாழ்ந்திருந்தாள் அந்த தலைவி. காவிய தலைவன் கோவலன் வணிகன், கோவலன் என்பாள் மனைவி அப்படின்னு கண்ணகியோடு அந்த தலைவியை ஒப்பிட்டு கவிஞர் பாடுறார். இதெல்லாம் அவருடைய விரிந்த கல்வி அறிவினுடைய அடையாளம். இப்போ இவங்க கேட்டிருக்கிற கேள்வியில் பாருங்களேன். இப்போ நம்ம போய் சில பேர்கிட்ட பார்ப்போம், வீட்டில் ஒரு சித்தப்பா இருப்பார். அவர் பாட்டுக்கு ஒரு சாயம் போன வேட்டியை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார், எல்லா வேலையும் பார்ப்பார். யாருங்க அவர் அப்படின்னா, அது சித்தப்பா சார். அவங்க குழந்தைங்கள்லாம் அவர் கல்யாணமே பண்ணிக்கல சார். ஏன், அவருக்கு 4 தங்கச்சிங்க சார், கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்படியே இருந்துட்டார். நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். ஆனால் இதுக்குள்ள இருக்கிற தியாகத்தை நம் சக மனிதன் பார்ப்பதில்லை. அப்படி ஒரு மூத்த சகோதரியை பற்றி தங்கை பாடுவதாக கவிஞர் எழுதுகிறார்.
மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம், முன்னேறும் வழியில் இன்று இளையவள் அரங்கேற்றம் அப்படின்னு பாடுற இடத்துல அவர் சொல்கிறார், தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் உந்தன் உள்ளம், மண்ணிலே ஒருவரில்லை மங்கை உனக்கீடு சொல்ல. எல்லா குடும்பத்திலையும் இப்படி ஒரு ஆள் இருப்பான், என்னவோ நீ கிடைத்தாய் எல்லோருக்கும் வாழ்வு தர அப்படின்னு. அந்த மனிதர்களை நாம் கவனிக்கிறது கூட இல்லை. ஆனால் அத்தகைய மனிதர்களை கவனித்து கவிஞர் சொல்கிறார், அந்த பெண் பாடுறா, ஆணாக பிறந்திருந்தால் ராஜாங்கம் உனது கையில், பெண்ணாக பிறந்து விட்டாய் நாங்கள் தான் உன்மடியில் என்று அவள் பாடுகிற போது அந்த உணர்வு எவ்வளோ உயரத்தில் போய் நிற்கிறது என்று பார்க்கிறோம். இதில் இந்த ரொம்ப ஒரு போகிற போக்கில் ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறேன். வெள்ளம் போலே ஓடுவான் வெண்மணல் மேல் ஆடுவான் அப்படின்னு கண்ணனை பற்றிய பாட்டு நீங்கள் சொன்னீங்க. கண்ணன் வெள்ளம் போல ஓடுவானா வெண்மணல் மேல் ஆடுவானா? நீங்கள் வடநாட்டில் கோகுலம் பக்கத்தில் போனீங்கன்னா, நான் அதில் போய் பார்த்தேன், அங்கே ஒரு பெரிய வெண்மணல் திட்டு இருக்குது. அந்த வெண்மணல் திட்டில் வர்ற பக்தர்கள்லாம் விழுந்து புரண்டு 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 எழுந்து போகிறாங்க. ஏன்னு கேட்டேன். அந்த இடத்துக்கு ரமண ரேத்தின்னு பேர். என்ன அதுக்கு சிறப்புன்னா, அந்த மணல் திட்டில் தான் கண்ணனும் பலராமனும் உருண்டு விளையாடினார்கள் என்பது அங்கே இருக்கிற ஐதீகம் என்பதால், கண்ணன் உருண்ட மண்ணிலே நான் உருள வேண்டும்னு பக்தர்கள் இன்றைக்கும் போய் உருள்றாங்க. வெள்ளம் போலே ஓடுவான் வெண்மணல் மேல் ஆடுவான், அந்த ஒரு வரி இவ்வளோ பெரிய வரலாற்றை சொல்லுகிறது. இப்போ கவிஞருடைய பாட்டில் அன்புதான் அறிவினுடைய அடையாளம்லாம் வாதங்கள் வைத்தார்கள். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதுநோய் தன்னோய் போல் போற்றா கடை. கண்ணப்பர் அன்பினுடைய வடிவமாக இருந்தவர். அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்தையும் நீங்கள் ஒத்து பாருங்க, அறிவுடைமை குறைவ பொருந்தி போகும். பிறந்தது வேட்டுவர் குலத்தில், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. போனது பன்றி வேட்டைக்கு, சென்ற இடத்தில் செலவிடாது தீதொறி நன்றின்பால் வைப்பது அறிவு. இப்படி எல்லா குரலையும் வச்சு கற்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அறிவினுடைய தூண்டுதல் அன்புன்னு ஒரு வாதம் வைத்தார். அப்போ என்ன பண்ணுறது? அன்பு முற்றி முதிர்ந்து கனிந்து வலியை தருகிறது. பிறர் மேல் வைத்த அன்பு துயரத்தை தருகிறது. அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுகிறார் கவிஞர். அண்ணன் என்னடா தம்பி என்னடாக்கு அப்படி ஒரு உட்கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டில் மட்டும் நீங்கள் ஒரு வரி எடுத்துக்கங்க. நான் 2 செய்தி சொல்லி நிறைவு பண்ண போகிறேன். சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையை சொந்தம் என்பதும் ஏனடான்னார். தாயும் பிள்ளையாய் ஆன போதிலும் வாயும் வயிறுமே வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையை சொந்தம் என்பது ஏனடா. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சார்? இப்போ நம்ம ஊரில் சந்தை நடக்குது. சிவகுரு ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டிகிட்டு வர்றார் விற்பனைக்கு. லட்சுமி நாராயணன் ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டிகிட்டு வர்றார் விற்பனைக்கு. இந்த 2 மந்தையில் இருக்கிற ஆடுகளும் ஒன்றோட ஒன்று உரசி 2 ஆடுகளும் பழகிட்டுருக்கு. 2 ஆடு விற்று போகுது. அந்தந்த ஆட்டுக்குரியவன் அதை வந்து வாங்கினவன் வாங்கிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ அது வரைக்கும் அதுக்குள்ளே இருந்த உறவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையின் உறவுக்கு எப்படி அர்த்தம் இல்லையோ, இந்த உலகத்தில் பிறந்த மனித வாழ்க்கையின் பிறவியிலும் எந்த உறவுக்கும் அர்த்தம் இல்லை. இந்த தெளிவு அறிவு ஒருத்தனுக்கு வந்தால் அவனுக்கு துன்பம் வராது. இதுதான் கவிஞர் சொல்ல வர்றார். அதில் ஒரு அருமையான பாட்டு. இதை சொல்லினா நான் என்ன தீர்ப்புக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியும். அன்பு என்ன செய்யும்? அவள் சொன்னது போல பாசம் கண்ணை மறைக்கும். பாசம் கண்ணை மறைக்கும், அந்த அனுபவம் அறிவின் கண்ணை திறக்கும். அதுதான் ரொம்ப அடிப்படை. நான் ஒரு காட்சியை சொல்கிறேன் உங்களுக்கு. ராமாயணத்தில் பரதன் வரான். அவனுக்கு உள்ளபடியே அவங்க அம்மா பண்ணது தெரியாது. இப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டானே, அப்பா போயிட்டாரேன்னு பதறான். அவன் வந்து கைகையிட்ட கேட்குறான், அப்பா எங்கே? வான் பூக்கான். அண்ணன் எங்கே? கான் பூக்கான். இப்போ அவன் ஏன் பூக்கான்னு ஒரு கேள்வி கேட்டான். அது கைகை சொன்னால், உனக்காக தான் நான் வரம் வாங்கினேன்னு. பதறி போகிறான். நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான். ரெங்கே ராமன்னு போய் அவன் காலில் விழலான்னு பார்த்தா அவன் இல்லை. ராமனை பெற்ற கோசலைகிட்ட போய் நிற்கிறான். இந்த கோசலை யாருன்னா, ராமன் போய் சொல்கிறான்,
எனக்கு முன்னால் எனக்கு பதிலாக பரதனுக்கு முடிசூட்டுறாங்கன்ன போது கோசலை சொன்னா, வழக்கப்படி அப்படி முறை இல்லை, ஆனால் அவன் உன்னை விட நல்லவன்டானான், நிறை குணத்தவன் நின்னினும் நல்ல நாள் அப்படின்னு கோசலை சொல்கிறா. ஆனால் அந்த பரதன் முன்னால் விழுந்து புரண்டு அடறான். இப்போ கோசலை மனசு என்ன நினைக்குது தெரியுமா? இவன் மனசுலேயும் குற்றம் இல்லை, வெளியிலேருந்து யாரும் சொல்லி கொடுத்து இவன் கெட்டு போல, இவன் நல்லவன்தான்னு மனசு நினைக்குது. அதுக்குள்ள வாய் தவறி என்ன கேட்டுறா, ஓ அப்போ உங்கள் அம்மா பண்ண தப்பு உனக்கு தெரியாதா அப்படின்றான். மையறு மனத்து ஒரு மாசுளா நலன் செய்யவன் என்று தேரும் சிந்தையாள் கைகையன் கோன்மகள் இழைத்த கைதவம் ஐயே நீ அறிந்திலை போலும் ஆள்ன்ட்டான். எனக்கு கம்பராமாயணத்தில் இந்த பாட்டு புரியவே இல்லை. இவன் மனசு நினைக்குது, வாய் ஏன் வேற பேசுதுன்னு. அவர் கண்ணதாசன் தான் எனக்கு விளக்கம் சொன்னார். அவர் சொன்னார், ஒரு அருமையான பாட்டு, வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். அந்த பாட்டில் சொல்லுவார், இப்போ நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர் இருக்கிறார், நம்மளை பற்றி தப்பாக வெளியில் பேசினார், நம்ம காதுக்கு வருது, நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான், நம்ம மேலே இணக்கம் உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான். அன்பு உள்ளவன் இப்படி பேசிவிட்டானேன்னு கோபம் வருது இல்லை? கண்ணதாசன் அங்கே தான் அறிவு சொல்கிறார், டேய் மனுஷன் மனசில் அன்பெல்லாம் இருக்குண்டா, அது இன்னொரு விதமாகவும் பேசும், விட்டு தொலைங்கிறார். உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் உண்டல்லவா. இதை விட ஒரு தீர்வு சொல்ல முடியுமாங்க? ராமாயண காலம் தொடங்கி இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற மனிதர்கள் நமக்கு கண் முன்னாலே விசித்திரமாக நடந்து கொண்டால், அவன் 1000 நல்ல விஷயம் பண்ணியிருக்கானா, ஒரு தப்பு பண்ணானா மன்னித்து தொலைங்கிறார். உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் உண்டல்லவா. இதை திருவள்ளுவர் சொல்கிறாரு, உன் உயிர் போகிற மாதிரி ஒருத்தன் உனக்கு தீமை செஞ்சிட்டா கூட அவன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டான்னா அதை வச்சு அவனை மன்னிச்சிடுறாங்கிறார். கொன்றன்ன இன்னா செய்யணும், அவன் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அப்போ கண்ணதாசன் தன் வாழ்க்கை அனுபவங்களில் வெறும் சோகங்களை சொன்னவர் அல்ல, சோகங்கள் வழியாக அவர் பெற்ற அனுபவத்தை நமக்கு பாடமாக தந்தார். கண்ணதாசனுடைய அறிவு படித்து வந்த அறிவு மட்டுமல்ல, அனுபவத்தில் பட்டதால் வந்த பட்டறிவு. மற்ற கவிஞர்கள் பலரிடத்திலும் கிடைக்காத அறிவு கண்ணதாசனுடைய பட்டறிவு என்பதால் அந்த சமூகத்தின் மேல் அவர் அன்பு பெருகினாலும் அவருடைய அறிவின் விளக்கம்தான் இந்த 100 ஆண்டு மட்டுமல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் கண்ணதாசன் தமிழை சிரஞ்சீவியாக இந்த மண்ணிலே வாழ வைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல பட்டிமண்டபத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப நாள் அந்த பாட்டு உள்ளபடியே இந்த பாட்டு தான் புரிஞ்சுது.